இல்லாமல் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியுடன் வாழ வேண்டும் என்றால் மூலிகையின் பயன்பாடுகளை முறையாக அறிந்து கொண்டு அவற்றை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவேற்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான வணக்கங்கள். பொதுவாகவே பார்த்திங்கன்னா நிறைய வகையான தோல் நோய்களால் இன்றைக்கு நம்ம அவதிப்படுறோம். தொடை இடுக்குகளில் ஏற்படக்கூடிய அரிப்புகள், அக்குள் பகுதிகளில் ஏற்படுகின்ற அரிப்புகள், அந்த அரிப்புகளால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய தோலே கருமை நிறமாக மாறி போய் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கழுத்து பகுதிகளில் ஏற்படுகின்ற ரிங் வார்ம்னு சொல்லக்கூடிய இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஏற்படுறதை பார்க்குறோம். அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகளோ, வெளிப்புறமாக உபயோகப்படுத்தக்கூடிய சில மருந்துகளோ நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க முடியாமல் இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குறைப்பதற்கு, குணமாக்குவதற்கு பிரம்மதண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரம் மிகப்பெரிய மருந்தாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பிரம்மதண்டு அப்படின்னும் போது ஆர்கிமோன் மெக்சிகானான்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரம் ரொம்ப அழகாக குப்பை மேடுகள்லேயும் அதே போல் ரொம்ப காரமான இருக்கக்கூடிய பூமிகள்லேயும் வளரக்கூடிய தாவரம். அழகான மஞ்சள் நிறமான பூக்களை கொண்டிருக்கும். இந்த தாவரத்தை வெட்டோன்னா உள்ளே இருந்து மஞ்சள் நிறமான பால் வடிகிறத பார்க்க முடியும். அதே போல் உலகிலேயே சில தாவரத்தில் தான் தங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய கோல்டு ரொம்ப மினிமைஸ்டு லெவலில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அந்த வகையில் இந்த பிரம்மதண்டில் தங்கம் ஒரு சிறிய அளவு இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இதை எல்லா மருத்துவ ஆராய்ச்சிகளுமே நமக்கு நிரூபித்திருக்கிறது. இந்த பிரம்மதண்டை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா தோல் நோய்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். கடுமையான விஷத்தன்மை இருக்கக்கூடிய தாவரம், அதனால் தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் மட்டும்தான் அதை உபயோகப்படுத்துகிறோம். இந்த பிரம்மதண்டோட இலைகள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய முட்கள் இருக்கும். ரொம்ப சேஃபாக அதை கட் பண்ணிவிட்டு நல்லா அதை மிக்சரில் போட்டு அரைச்சிட்டு ஒரு 100 மில்லி ஒரு விழுதாக பண்ணி எடுத்துங்க. அதன் பிறகு ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு நல்லெண்ணெயை நல்லா கொதிக்க வச்சு அந்த விழுதை அதில் போட்டுருங்க. ஒரு இளஞ்சூடான நிலைமையில் அந்த விழுதுகள்லாம் பச்சையாக இருக்கக்கூடிய விழுதுகள் கொஞ்சம் பழுப்பாக மாறக்கூடிய அளவுக்கு அதை அப்படியே நல்லா கொதிக்க வைங்க. அதன் பிறகு அதை வடிகட்டி அதிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த எண்ணெயை தோள்களில் எங்கெல்லாம் பாதிப்பு இருக்கோ அந்த இடத்துலலாம் தடவி ஒரு 1/2 மணி நேரம் அல்லது 3/4 மணி நேரம் கழித்து வெந்நீரில் குளிங்க. இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், ரிங் வார்ம் சம்பந்தப்பட்ட இன்ஃபெக்ஷன், இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ரொம்ப வேகமாக குணமாகி உடலில் நல்ல ஆரோக்கியம் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். இரண்டாவது பார்த்திங்கன்னா, இன்றைக்கு நிறைய பேருக்கு ஆண்குறியுடைய அளவு மிக குறைவாக இருக்கிறது, சிறியதாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஏற்படுவதை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு நிறைய உலக மருத்துவம், ஆண்ட்ராலஜி சம்பந்தப்பட்ட ரிசர்ச்சில் எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா, ஆண்களுடைய இயக்க விகிதம் மிகப்பெரிய அளவில் குறைந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறாங்க. சரியான முறையில் உணவு இல்லாமல், அதிக மன அழுத்தம், உடற்பயிற்சியின்மை, மது அருந்தக்கூடிய பழக்கம், புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம், இது எல்லாமே பார்த்திங்கன்னா இன்றைக்கு ஆண்களுடைய ஆண்குறின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய பென்னிஸோட என்லார்ஜ்மெண்ட் விஷயத்தை மிகப்பெரிய அளவில் பாதிக்குது அப்படிங்கிறாங்க. சில நேரங்களில் அதனாலேயே பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு பெண்களை முழுமையாக திருப்திப்படுத்த முடியாத ஒரு சூழல் இருக்கிறதையும் மருத்துவ ரீதியாக இன்றைக்கு பார்க்க முடிகிறது. அதுவே பார்த்திங்கன்னா மனவியல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் மிகப்பெரிய அளவில் நமக்கு பிரச்சனைகளை கொண்டு வரதை நம்ம பார்க்குறோம். ஸோ இயற்கையான முறையில் ஆண்குறியை அதிகப்படுத்துவதற்கு, வளரச் செய்வதற்கு மிகச்சிறந்த மருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரம்மதண்டிலிருந்து கொதிக்க வைத்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு எண்ணெயை தான் சொல்லணும். அந்த எண்ணெயை லேசாக சூடு பண்ணிவிட்டு ஆண்குறி விதைப்பகுதிகள் இடுப்பிலிருந்து தொடை வரை அப்படிங்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் தடவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து வெந்நீரில் குளிக்கணும். ஒரு 6 மாதம் தொடர்ந்து இதை உபயோகப்படுத்தும் போது ஆண்குறி எழுச்சி அடையும் போது இருக்கக்கூடிய அளவும் அதோட தடிமன்லையும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். அதே போல் ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன் சொல்லுகின்ற வேகமாக விந்து வெளிவரக்கூடிய முந்துதல் பிரச்சனைக்கு இது ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறத பார்க்க முடியும். இன்றைக்கு உலக அளவில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பிரச்சனைக்கு பெரிய அளவில் ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இது சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிகளை நீக்கக்கூடிய, குணமாக்கக்கூடிய மிகச்சிறந்த மருந்துகள் எது அப்படின்னு பார்க்கும்போது அதில் இந்த பிரம்மதண்டு முதலாவதாக இருக்கிறத பார்க்க முடிகிறது. பிரம்மதண்டோட விதைகள் பார்த்திங்கன்னா பார்ப்பதற்கு எள்ளு போலவே இருக்கும், கருப்பை நிறமாக இருக்கும். அந்த காய்கள் அப்படியே வெடிக்கும்,
வெடித்த உடனே பார்த்திங்கன்னா அப்படியே அந்த விதைகள் ஃபுல்லாக பரவும். பரவக்கூடிய இடங்களில் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த தாவரம் திரும்பவும் முளைக்கிறத பார்க்கலாம். கோடை காலத்தில் மட்டும்தான் இதை பார்க்க முடியும். மழை காலத்துலேயோ வெயில் காலத்துலேயோ நிச்சயமாக அதை பார்க்கவே முடியாது. நம்ம ஊரில் ஒரு 8 மாதம் கோடை காலமாக இருக்கிறதுனால எப்போ வேணால் இது வளர்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ அந்த விதைகளை சுத்தப்படுத்தி உபயோகப்படுத்த வேண்டும். ஒரு பெரிய துணி எடுத்து அதில் இந்த விதைகளை போட்டு நன்றாக கட்டிட்டு ஒரு பெரிய பாத்திரம் எடுத்து அதில் வந்து ஒரு 3-4 லிட்டர் அளவுக்கு பாலை நிரப்பி அந்த மூட்டை முழுகுகின்ற மாதிரி கட்டி அப்படியே வச்சிடணும். அது அப்படியே வந்து ஒரு 3 மணி நேரம் இளம் சூடான நெருப்பில் வைத்து தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி மட்டும் சேர்த்துட்டே இருந்தோம்னா ஒரு 3 மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த பால் வந்து ஓரளவுக்கு கருப்பு கலந்த ஒரு நிறமாக மாறுறதை பார்க்க முடியும். அப்புறம் அந்த பாலை கொட்டிடணும். விஷத்தன்மை இருக்கக்கூடிய பால் அதை கொட்டிடணும். இந்த விதைகளை மட்டும் எடுத்து ஒரு பெரிய பாத்திரத்தை வைத்து நன்றாக அதை வந்து பரப்பி வெயிலில் வைத்து நன்றாக காய வைக்கணும். திருப்பி இரவு நேரங்களில் பசுங்கோமியத்தில் அதை ஊற வைக்கணும். 7 நாட்கள் இந்த மாதிரி அதை செய்யணும். அதன் பிறகு அந்த விதையை சுத்தம் படுத்திட்டு ஒரு நாளைக்கு ஒரே ஒரு சிட்டிகை, அதாவது 125 மில்லிகிராம் அளவுக்கு எடுத்து சிறிதளவு தேனில் கலந்து காலையில் ஒரு வேளை மட்டும் உணவுக்கு முன்பு சாப்பிடணும். அந்த மாதிரி சாப்பிட ஆரம்பித்தோம்னா ஆண்மை குறைவு அப்படிங்கிற பிரச்சனையே இல்லாமல் இருக்கிறத பார்க்க முடியும். இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா வாரத்திற்கு ஒரு முறை மேலே உடலுறவு கொள்ள முடியல. அதே போல் ஒரு நாளைக்கு ஒரு முறைக்கு மேலே உடலுறவு கொள்ள முடியல. உடலுறவுங்கிற பிரச்சனை எடுக்க ஆரம்பித்தாலே உடனே வந்து விந்து வெளியாகி அதன் பிறகு எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு உடலும் மனதும் சோர்வடையுது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை நிறைய ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையாக இருக்குது. இதற்காக தற்காலிக குணமளிக்கக்கூடிய மருந்துகளை எடுத்துக்கொள்ளும் போது கூட அது மிகப்பெரிய அளவில் உதவி செய்கிறத நம்ம பார்க்க முடிவதில்லை. முறையாக சுத்தி செய்யப்பட்டு முறையாக கொடுக்கக்கூடிய அந்த பிரம்மத்தண்டுடைய விதைக்கு இந்த ஆண்மை குறைவை முழுமையாக குணமாக்கக்கூடிய ஒரு குணம் கூட உண்டு. நிறைய கிராமங்களில் நான் பார்த்துருக்கேன். இந்த வாழைப்பழத்தை எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அதில் கொஞ்சம் ஓட்டை பண்ணிவிட்டு இந்த சுத்தி செய்யப்பட்ட பிரம்மத்தண்டிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த பொடியை வந்து ஒரே ஒரு சிட்டிகை உள்ளே வச்சு மூடிட்டு இதை சாப்பிடுங்க அப்படின்னு கொடுப்பாங்க. காலையில் ஒரு வேளை அந்த ஆணுக்கு அந்த வெறும் வயிற்றில் கொடுப்பாங்க. ஒரு 48 நாட்கள் வரலும் அந்த வைத்தியர் கொடுப்பார். ஆனால் அந்த 48 நாட்கள்லேயே பார்த்திங்கன்னா ஆண்மை குறைவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் குறைந்து ரொம்ப அழகாக குழந்தை பிறக்கின்ற அளவுக்கு நிறைய ஆண்களுக்கு இந்த ஆண் மலடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறையிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு ஆண்மை குறைவு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஆண்களுக்கு ஏற்படுகின்ற குழந்தையின்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அதே போல் உயிரணுக்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருப்பது, இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறையிறத நம்ம பார்க்க முடியும். எனவே நேர்களே, இந்த பிரம்மத்தண்டு விஷத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு தாவரமாக இருந்தாலும் கூட முறையான ஆலோசனைப்படி அதை உபயோகப்படுத்தும் போது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, தோள்களில் ஏற்படுகின்ற பிரச்சனை, அதே போல் ஆண்மை குறைவு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஆண் குறிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனை, இதெல்லாமே படிப்படியாக குறைந்து குணமாகிறத பார்க்கலாம். தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் மட்டும்தான் அதை உபயோகப்படுத்தணும். அந்த மாதிரி நம்ம உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். நம் சமூகத்தில் நடக்கும் நல்ல நிகழ்வுகளில் நம்முடைய பங்களிப்பு என்னவாக இருக்கிறதோ அதே போன்று தீய நிகழ்வுகளை தட்டி கேட்பதிலும் நம்முடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்கிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம், மாணவிகள் தொடர்பான ஒரு சம்பவம். நாம் இதை எத்தனை முறை பேசினாலுமே கூட இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படவில்லை, அல்லது இந்த பிரச்சனைகள் மேலும் மேலும் சிக்கலாகி கொண்டுதான் இருக்கின்றன என்பதை பார்க்க முடிகிறது. சேலத்தில் 2 மாணவிகள் மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். 14 வயதாகும் அந்த மாணவிகள் மாடியில் இருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டதில் ஒரு மாணவி உயிரிழந்து விட்டார். இன்னொரு மாணவி படுகாயத்துடன் மருத்துவமனையில் போராடி கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு என்ன பிரச்சனை? அதில் அந்த இறந்து போன மாணவி அவர் தன்னுடைய தோழியான இன்னொரு மாணவியுடன் அருகில் அமர்ந்து இருக்கவே எப்பொழுதும் விரும்புவார். சில சமயம் அவர்கள் பேசிக்கொண்டிருப்பார்கள். அது ஆசிரியர்களுக்கு பிடிக்கவில்லை. உடனே அவர்கள் 2 பேரையும் பிரித்து வேறு வேறு இடங்களில் வைத்து விட்டார்கள். அது அந்த இளம் மனங்களில் ஆழமான காயத்தை ஏற்படுத்தியது. அதோடு மட்டுமல்லாமல் ஆசிரியர்கள் இவர்களைப் போல நீங்கள் மோசமாக இருக்கக்கூடாது, நல்லபடியாக நடந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் அறிவுரை வழங்கியிருக்கிறார்கள். இதன் காரணமாக, அதாவது மற்ற மாணவர்கள் முன்னால் தாங்கள் அவமானப்படுத்தப்பட்டதன் காரணமாகவும்
அவர்கள் நேராக சென்று ஒரு உணவகத்திற்கினுடைய மாடிக்கு சென்று அங்கிருந்து குதித்து விட்டார்கள். 2 மனித உயிர்களில் ஒரு உயிர் பறிபோய் விட்டது. எவ்வளவு பெரிய துயரமான ஒரு சோகமான நிகழ்வு என்பதை நினைத்து பாருங்கள். உண்மையிலேயே நம்முடைய ஆசிரியர்கள் அவர்களுடைய அணுகுமுறை என்பது எவ்வளவு தவறானதாக இருக்கிறது. மனித உணர்வுகள் என்பது மிக மிக மென்மையானவை. ஒரு விஷயத்தை எல்லோரும் ஒரே மாதிரி கையாள முடியாது. சில மாணவ மாணவிகள் மன உறுதி மிக்கவர்களாக இருப்பார்கள். சிலர் வேறு பல பிரச்சனைகளின் அழுத்தத்தில் இருப்பார்கள். அவருடைய குடும்ப சூழலாக இருக்கலாம், வறுமையாக இருக்கலாம், உணர்வுபூர்வமான ஒரு ஆதரவற்ற நிலையாக இருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எல்லாம் இருக்கக்கூடியவர்களை உங்களுடைய சுடு சொற்கள் என்பது, உங்களுடைய வன் சொற்கள் என்பது மிக எளிதில் காயப்படுத்திவிடும் என்பது மட்டுமல்ல, அவர்களுக்கு ஒரு ஆழமான ஒரு மோசமான துயரத்தை ஏற்படுத்திவிடும் என்பது மட்டுமல்ல, அவர்கள் மிக மோசமான முடிவுகளை வாழ்க்கையில் எடுப்பதற்கும் கூட அது காரணமாகிவிடும் என்பதை நாம் இந்த இடத்தில் மறந்துவிடக்கூடாது. நண்பர்களே, அப்படிப்பட்ட ஒரு சூழலில்தான் இன்றைக்கு இந்த மாணவியினுடைய தற்கொலை, 2 மாணவிகள் மாடியிலிருந்து குதித்த இந்த விஷயத்தை பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆசிரியர்கள் உண்மையில் தண்டனை என்கிற பெயரில் அவர்கள் சில சமயம் பேசுகிற வார்த்தைகள், செய்கிற செயல்கள் என்பது பல மாணவர்களை உளவியல் ரீதியாக ஆழமாக காயப்படுத்துகிறது. மிகப்பெரிய அளவிற்கு அவர்களுக்கு ஒரு மிக துயரத்தை விடுவிக்கிறது. அவர்களுடைய மனதில் ஒரு தீராத ஒரு வலியை ஏற்படுத்தி விடுகிறது. இந்த சூழ்நிலையில் தான் நாம் என்ன செய்ய போகிறோம் என்கிற ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது. நண்பர்களே, நாம் உண்மையிலேயே நம்முடைய குழந்தைகளை எப்படி வளர்க்கிறோம், நம்முடைய ஆசிரியர்கள் தங்கள் குழந்தைகளை எப்படி பார்த்து கொள்கிறார்கள் என்பதெல்லாம் மிக முக்கியமான கேள்விகள். பல வீடுகளில் குடும்பச் சூழல் காரணமாக குழந்தைகளுக்கு சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் போகிறது. குழந்தைகளுக்கு பாடங்கள் சொல்லிக் கொடுத்தால் போதாது, படிக்க சொல்லிக் கொடுத்தால் போதாது, அவர்களுக்கு தேவையான ஆடைகளையோ அணிகலன்களையோ வாங்கி கொடுத்தால் போதாது, அவர்களை பொழுதுபோக்காக பல இடங்களுக்கு அழைத்து சென்றால் போதாது. மாறாக அவர்களை வலிமை மிக்க மனிதர்களாக உருவாக்க வேண்டும். பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய மனிதர்களாக அவர்களை உருவாக்க வேண்டும். அவமானத்தை சந்திக்கக்கூடிய மனிதர்களாக நம் குழந்தைகளை நாம் உருவாக்க வேண்டும். அதற்கு நாம் தான் கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த உலகத்தில் நாம் எதிர்த்து நிற்பது ஒன்றுதான், நம்மை நாமே காப்பாற்றக்கூடிய ஒன்று. வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் நாம் நம்மை ஒருபோதும் தாழ்வாக நினைக்கக்கூடாது. நாம் அதை எதிர்த்து நிற்க வேண்டும். நம்மை ஒருவர் இழிசொல் கூறினாலோ அவமானகரமாக நடத்தினாலோ நாம் அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை குழந்தைகளுக்கு கற்பிக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு நிறைய இளைஞர்கள் கூட அப்படி மிக சுலபமான தற்கொலை முயற்சிகளுக்கு ஈடுபடுகிறார்கள். வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய சவால் என்பது அவமானத்தை எப்படி எதிர்கொள்வது என்பதுதான். அவமானத்தை எதிர்கொள்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். எதிர்த்து சண்டையிடுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். சண்டையிட முடியவில்லையா, அவற்றை புறந்தள்ளுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். மாறாக ஒவ்வொரு அவமானத்தையும் தன்னுடைய இதயத்தில் எடுத்துக்கொண்டு அதன் காரணமாக வேதனைப்படுவதோ மோசமான முடிவுகளை எடுப்பதோ மிக தவறானது. ஆனால் இதை கற்றுக் கொடுக்க வேண்டிய ஆசிரியர்களே அத்தகைய அவமானங்களுக்கு குழந்தைகளை ஆட்படுத்துகிறார்கள். பல சமயங்களில் பெற்றோர்களும் கூட இந்த தவறை செய்கிறார்கள் என்பதை நான் தொடர்ச்சியாக பார்க்கிறேன். பெற்றோர்கள், ஆசிரியர்கள் எல்லோரிடமும் இருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய குறைபாட்டை அல்லது குழந்தைகளினுடைய கண்ணாடி போன்ற இதயத்தை நொறுங்கச் செய்யக்கூடிய இந்த செயலை நாம் எப்படி தடுத்து நிறுத்தப் போகிறோம் என்பதுதான் இன்றைக்கு நம் முன்னால் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. நிறைய நேரங்களில் குழந்தைகளை நாம் எப்படி கையாளக்கூடாதோ அப்படி கையாளுகிறோம். இந்த பள்ளிகளில் இருக்கக்கூடிய தண்டனை முறைகளுக்கு எதிராக பலமுறை பேசிவிட்டோம். ஆசிரியர்களுக்கு அதை பற்றி விழிப்புணர்ச்சி இல்லை. மாறாக மாணவர்களை ஒழுங்குபடுத்துவது என்பது என்று சொன்னாலே அவர்களை அவமானப்படுத்துவது, அடிப்பது, தண்டிப்பது அல்லது வேறு விதமான விஷயங்களை செய்வது என்றுதான் புரிந்து கொள்கிறார்களே ஒழிய அவர்களிடம் பேசுவது அல்லது அவர்களுக்கு மனமாற்றத்தை ஏற்படுத்துவது, அவர்களிடம் சில வகுப்பறைகளில் பொருந்தாத நடவடிக்கைகள் இருந்தால் அதை அவர்களிடம் பேசி அவர்களை மாற்றுவது என்ற பேச்சுக்கே ஆசிரியர்கள் நிறைய பேர் தயாராக இல்லை. ஆக ஆசிரியரிடம் இருக்கக்கூடிய இந்த அதிகாரம் என்பது அது பல உயிரிழப்புகளுக்கு காரணமாக இருக்கிறது. இத்தகைய ஆசிரியர்கள் பொதுவாக தண்டனைகளிலிருந்து சுலபமாக தப்பிவிடுகிறார்கள் என்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. அப்படி இல்லாமல் இன்றைக்கு இந்த ஆசிரியர்கள் மூலமாக குழந்தைகள் படுகிற துன்பங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு கண்காணிப்பு தேவை. அத்தகைய தவறுகளை செய்யக்கூடிய ஆசிரியர்களுக்கு மறுபயிற்சி தேவை. அவர்கள் விழிப்புணர்ச்சி ஊட்டப்பட வேண்டும். அதையும் மீறி அவர்கள் இத்தகைய குற்றங்கள் செய்தால் அவர்களை தண்டிக்க வேண்டும். அப்படி செய்தால் மட்டும்தான் இந்த இழக்கவே முடியாத உயிர்களை நாம் காப்பாற்ற முடியும். இல்லாவிட்டால் இது ஒரு தொடர்கதை ஆகிவிடும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு துறையை
பற்றி நாம் முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த துறையை சார்ந்த வல்லுநர்கள் அவர்களின் அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுதுதான் முழுமையாக நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் எந்த துறையிலிருந்து வந்து என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தென்சென்னை மாவட்ட செயற்குழு உறுப்பினர் திரு எஸ். குமார். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அடித்தட்டு மக்களோட அன்றாட வாழ்வியல் எப்படி இருக்கு, என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்காங்க, அவங்களுக்கோட அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய மாநில அரசாங்கத்தோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு, இப்படி பல விஷயங்களை இன்னைக்கு நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தென்சென்னை மாவட்ட செயற்குழு உறுப்பினராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். ஒரு அமைப்போட பொறுப்பில் இருக்கிறீங்க அப்படின்ற மத்தியில் இன்னைக்கு சென்னை வாசிகளோட அன்றாட வாழ்வியல் எப்படி இருக்கு, சாமானிய மக்கள் அடித்தட்டு மக்கள் என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகள் எல்லாம் சந்திச்சுட்டு இருக்காங்க, இன்னைக்கு ஒரு ஸ்திரத்தன்மையற்ற ஒரு மாநில அரசாங்கத்தோட செயல்பாடுகள்னால எந்த அளவுக்கு அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் விலைவாசி உயர்வு, நியாய விலை கடைகள்லேயே பொருட்கள் விலையேற்றம் அப்படின்னும் போது இது எந்த அளவுக்கு அவங்கள பாதிச்சிருக்கு, இப்படி நிறைய விஷயங்களை பேசணும். பொதுவாக சென்னை வாழ் மக்கள், அதுவும் அடித்தட்டு மக்கள் இன்னைக்கு அன்றாடம் சந்திக்கிற பிரச்சனைகள் என்னென்ன? சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா நகர்ப்புற மக்கள் இருக்கக்கூடிய குடிசை பகுதி மக்களுடைய பிரச்சனை என்பதுதான் பிரதான பிரச்சனை. சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சியை தீர்மானிக்கக்கூடியவர்களும் அவர்கள் தான். அது அண்ணா திராவிட முன்னேற்ற அரசாக இருந்தாலும் திராவிட முன்னேற்ற அரசாக இருந்தாலும் ஓட்டு போடக்கூடிய மக்கள் அவர்கள் தான். பெரும்பகுதியாக வாழக்கூடிய பகுதி மக்கள் என்பது குடிசை பகுதிகளில், குடிசை மாற்று வாரிய பகுதிகளில், கோயில் நிலங்களில், இன்னும் வந்து அரசினுடைய பொதுத்துறைக்கு சம்மந்தப்பட்ட நிலங்களில் வசிக்கக்கூடிய மக்கள் தான் பெரும்பகுதியாக இருக்கிறார்கள். அவர்களுடைய பிரச்சனையை நாம் பார்க்கறதுன்னு பார்த்தோன்னா விலைவாசி என்பது கடுமையான முறையில் பாதிக்கக்கூடிய மக்கள். பொதுவாக அரசினுடைய பார்வை எப்படி இருக்குன்னு சொன்னால் ஒரு மனிதனுடைய சராசரியினுடைய வருமானம் என்பது உயர வேண்டும். அப்போ தான் வாங்கும் சக்தி என்பது, கடைக்கு போனாலும் பொருள் இருக்கும், எல்லாம் இருக்கும், வாங்குறதுக்கு பாக்கெட்டில் பணம் இருக்கணும். பணம் இல்லை என்று சொன்னால் வாங்குவதற்கான ஏற்பாடு என்பது இருக்காது. அரசு என்ன நினைக்குதுன்னா பொருட்கள் உற்பத்தி செய்து கடையில் அடக்கிட்டால் போதும், அதுதான் வந்து அரசினுடைய பெரிய அளவுக்கு செயல்பாட்டில் முன்னேற்றம் என்பது அரசு நினைக்குது. ஆனால் மாறாக பல்வேறு ஆய்வாளர்களும் அரசும் புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா மக்கள் எந்த அளவுக்கு பொருட்களை வாங்குகிறார்களோ அந்த அளவுக்கு தான் அவர்களுடைய வருமானமும் தனிநபர் பங்கும் அதிகரிக்கும் என்பது தான் இன்னைக்கு கூறப்படுது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அரசினுடைய செயல்பாடு முற்றிலும் செறித்தனமற்ற முறையில், செயல்பாடற்ற முறையில் போய்கொண்டிருக்கு. குறிப்பாக இதெல்லாம் எப்படி வந்து பேலன்ஸ் பண்ண முடியும்ன்ற சொன்னால், இப்போ ரேஷன் முறை வந்த முறையே அடிப்படையில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விலைவாசி உயர்வை தனியார் மார்க்கெட்டிலேருந்து வெளி மார்க்கெட்டிலேருந்து கட்டுப்படுத்துவதற்கான ஒரு ஆலோசனைக்காக தான் ரேஷன் ஒரு முறை கொண்டு வரப்பட்டது. ஆனால் அந்த ரேஷன் முறையை இன்றைக்கு முழுமையாக ஒழிக்கக்கூடிய வகையிலே இன்றைக்கி மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபி அரசு முயற்சிக்கிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கு ஒத்துவதுக்கூடிய வகையில் இன்றைக்கு செயல்பாடை மீறி கொண்டிருக்கிறார்கள். அதனால் இப்போ ஒட்டுமொத்தமாக ரேஷன் கடை மூடுவது என்பது வெளி மார்க்கெட்டில் ஏற்கனவே வாங்க முடியாத அளவில் இருக்கக்கூடிய விலைவாசி உயர்வை மேலும் கட்டுக்கலாகாத அளவுக்கு கொண்டு போவதன் மூலமாக பெரிய அளவுக்கு உயிர் பலிகளையும் பஞ்சத்தை ஏற்படக்கூடிய வகையில் இன்றைக்கு வந்து மக்களுடைய உயிர் சேதம் ஏற்படுவதற்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு திட்டத்தை தான் இன்றைக்கு மாநில அரசு கடைபிடிக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியது. அதில் குறிப்பாக பாதிக்கப்படுவர்கள் யாருன்னு சொன்னால் நடுத்தர மக்களே இன்றைக்கு பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட மாட்டாங்க. குடிசை பகுதிகள், குடிசை வாழ் மக்கள் மட்டுமல்லாமல் நடுத்தர வர்க்கத்தில் இருக்கக்கூடிய பெரும்பகுதி மக்கள் இன்றைக்கு வாங்கக்கூடிய சம்பளத்தினுடைய பெரும்பகுதியை இன்றைக்கு உணவுப் பொருட்களுக்கு மட்டுமே செலவக்கூடிய நிலை இன்றைக்கு போய் கொண்டிருக்குது. இது மிகப்பெரிய ஆபத்து நாட்டுக்கு. அதே போல் இன்னொரு புறத்தில் வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்தை உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகள், விவசாய பொருள் உற்பத்தி செய்ய விவசாயிகள் பார்த்திங்கன்னா அவருடைய வாழ்க்கை உயர்ந்திருக்கான பார்த்தோம்னு சொன்னால் முடியல. அப்போது உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிக்கும் போதுமான அளவுக்கு வருமானம் கிடைக்கவில்லை. வாங்கக்கூடிய சாதாரண மக்களுடைய பொருள் வாழ்க்கையிலும் மிகப்பெரிய அளவுக்கு முன்னேற்றம் என்பதில்லை. இடைத்தரகர்களாக இருக்கக்கூடிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள், ஆன்லைன் வர்த்தகத்தில் ஈடுபடுவர்கள் தான் இன்றைக்கு விலைவாசியை குறிவைத்து நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு ஏற்றால் போல இன்றைக்கு அவருடைய வர்த்தகத்தை அதிகப்படுத்தக்கூடிய வகையிலே இன்றைக்கு விலைவாசி உயர்வை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைப்பதற்கான கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஒத்துவதக்கூடிய விஷயமாக இன்றைக்கு அதிமுக அரசுடைய செயல்பாடு என்பது போய்கொண்டிருக்குது என்பதுதான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உணவு பாதுகாப்பு சட்டத்தில் தமிழக அரசு போனது வந்து மிகப்பெரிய மோசமான ஒரு உதாரணம். ஏற்கனவே ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது அந்த திட்டத்திற்கு அவர்கள் வந்து ஒத்துழைக்கல.
ஓபிஎஸும் எடப்பாடியும் இன்றைக்கு வந்த பிறகு அதில் கையெழுத்து போட்டதனுடைய விளைவு என்பது பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ரேஷன் கடைகள் முழுவதும் இன்றைக்கு மூடக்கூடிய வகையில் இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறது. பொருட்கள் முறையாக வர்றது கிடையாது, பருப்புகள் வர்றது கிடையாது. இன்றைக்கி சர்க்கரை விலையும் உயர்த்திட்டாங்க. இந்த அளவில் வந்து மோசமான நிலை போய் கொண்டிருக்கு. அப்போ ரேஷனை பாதுகாப்பது என்பது விலைவாசியை கட்டுப்படுவதற்கு அடிப்படையான அம்சம் என்பதை அரசு உணரணும். இல்லை என்று சொன்னால் அது மிகப்பெரிய உயிர் சேதத்திற்கு போய் முடிவதற்கான வாய்ப்பாக மாறும். கண்டிப்பாக சார். இப்போது அன்றாட மக்கள் சந்திக்கிற பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு நீங்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்கீங்க. அதுலேயும் இன்றைக்கி வலியுறுத்தி சொல்கிறது இந்த விலைவாசி உயர்வு, நியாய விலை கடைகளில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் கிடைக்காம இருக்கிற ஒரு சூழல். இப்போது நீங்கள் இன்றைக்கி சென்னையில் பார்த்தீங்கன்னா அந்த அடித்தட்டு மக்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா அமைப்பு சாரா தொழிலாளர்கள், கூலி தொழிலாளர்கள், வீட்டு வேலைக்கு செய்கிறவங்க, இந்த மாதிரியான மக்கள் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அவர்களுடைய தேவைகள் எல்லாம் முழுமையாக பூர்த்தி செய்கிற ஒரு இடமாக ரேஷன் கடை இருந்துச்சுன்னு நம்ம பார்க்குறோம். இப்போ அந்த உணவு பாதுகாப்பு திட்டத்தின் கையெழுத்து போட்டதன் மூலமாக சர்க்கரை விலை ஏறி இருக்கு, மண்ணெண்ணெய் விலை ஏறி இருக்கு. இடையில கூட தமிழக அரசாங்கம் பால் விலையை கூட உயர்த்தினாங்க. ஒரு சாதாரண பால் அன்றாட தேவை, ஒரு கை குழந்தை முதல் கொண்டு பால் அப்படிங்கிறது ஒரு அத்தியாவசிய பொருளாக இருக்கு. இந்த மாதிரியான அத்தியாவசிய பொருட்களுடைய விலை உயர்வு சாமானிய மக்களோட வாழ்க்கையை எவ்வளோ தூரம் பாதிச்சிருக்கு? பெரிய அளவுக்கு பாதித்திருக்கு. அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சாதாரணமான ஒரு நடுத்தர குடும்பம், ஒரு கணவன் மனைவி 2 பேர் செய்யக்கூடிய வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு வீட்டில் ஒரு மாத வருமானம் ஒரு 20,000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 20,000 வருமானத்தில் அவர்கள் அந்த குடும்பத்தினுடைய அந்த அத்தியாவசிய பொருளுக்கு அரிசி, மளிகை சாமான், காய்கறிகள், அப்புறம் அன்றாட தேவைகளுக்கு அந்த ஃபிஷ்ஷு, மட்டன் இதுக்கெல்லாம் செலவு பண்ணுறது போக நீங்கள் பாலுக்காக செலவு பண்ணுறது இருக்குல்ல, இப்போ வந்து உங்கள் புரோட்டீன் சத்தோ இல்லை புரோத சத்தோ உங்களுக்கு வந்து மனிதனுடைய சராசரியான சத்து பொருட்களில் ஈக்குவலாக இருந்தால் தான் மனிதனுடைய வாழ்க்கை அன்றாட வேலைகள் செய்ய முடியும். அப்போ அதை திரட்டுவதற்கு அவங்க செலவு செய்யக்கூடிய தொகை பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு சரிபாதிக்கு மேலே வந்து இன்றைக்கி உணவு பொருட்களுக்காக செலவு பண்ணுவது மாறி போயிருக்கு. அது மட்டும் இல்லை, இப்போ நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பெரும்பாலும் வந்து வீடு இல்லாத இருக்கிற நிலைமை இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாம் ஒரு 35% வந்து பார்த்திங்கன்னா வாடகை வீட்டில் குடியிருக்கக்கூடியவர்கள். இன்னும் வந்து உங்களுக்கு 50% பேர் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா சென்னையினுடைய நகர்ப்புற ஏழைகள், குடிசை மாற்று வாரிய பகுதிகளிலையும் குடிசை பகுதியில் வாழக்கூடிய மக்கள். அப்புறம் அப்பர் மிடில் கிளாஸ் இருக்க மக்கள் தான் ஓரளவுக்கு வந்து விலைவாசியை இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சமாளிப்பவர்களாக இருக்கிறார்கள். அப்போது சென்னை, இந்தியா, தமிழும் போன்ற பல்வேறு இடங்களில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நகர்ப்புறமும் கிராமப்புறங்களும் மக்களும் இந்த விலைவாசி உயர்வு என்பது அவர்கள் வருமானத்தினுடைய பெரும்பகுதியை செலவு கொள்ளக்கூடிய ஒரு இடமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அப்போ அவங்க சமாளிக்க முடியாத சூழ்நிலை போது அவங்க என்ன பார்க்குறாங்க, எதை குறைக்கலாம், இப்போ சாப்பிடக்கூடிய பொருட்களில் காயை குறைக்கலாமா, இல்லை மீனை குறைக்கலாமா, இல்லை வந்து பாலை குறைக்கலாமா என்ற சூழ்நிலைக்கு இன்றைக்கு மக்கள் தள்ளப்பட்டு கொண்டிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு அது எதோட கம்பேர் பண்ணணும்னா அரசு இது தனி மனித உணவுக்கு குறைப்பது என்பது இந்த நாட்டினுடைய வளர்ச்சியோடு சம்மந்தப்பட்டது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உதாரணத்துக்கு இன்றைக்கி ஒலிம்பிக் நீங்கள் எடுத்து பார்க்கலாம். நீங்கள் ஒலிம்பிக் போட்டியாக இருக்கட்டும், இன்றைக்கி பல்வேறு துறை சார்ந்த விளையாட்டு போட்டிகளாக இருக்கட்டும், அறிவி சார்ந்த போட்டிகளாக இருக்கட்டும், உங்களுக்கு தனிநபர் திறமை சார்ந்த போட்டிகளாக இருக்கட்டும், எந்த திறமையிலும் ஒரு மனிதன் போய் தன்னுடைய திறமையை ஊக்குவிக்கணும்னு சொன்னால் ஊட்டச்சத்து என்பது முக்கியமானது. அந்த ஊட்டச்சத்து இல்லை என்று சொன்னாலே அவர் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபோக்கஸை பண்ண முடியாது, அதனோட தனித்திறமை காட்ட முடியாது. அந்த இடத்துல போகும்போது பல்வேறு நாடுகளில் நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா தோல்வியை அனுபவித்து தான் வர வேண்டியிருக்கும். அதான் இந்தியா பார்த்தீங்கன்னா எந்த துறையிலும் ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியாத ஒரு துறையாக போயிருக்குது. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி வந்துன்னா ஊட்டச்சத்து குறைபாடுனால கர்ப்பிணி பெண்கள், அதாவது ஒவ்வொரு திருமணம் முடிந்த பிறகு குழந்தையை பெறக்கூடிய கர்ப்பிணி பெண்கள் அவர்களுடைய ஊட்டச்சத்து வந்து மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறுது. அது பிறக்கும் குழைகளிலிருந்து போய் நிற்குது. அப்போது விலைவாசி உயர்வு என்பது எதோடு சம்மந்தப்பட்டதுன்னு சொன்னால் தனி மனிதனுடைய வாழ்க்கை முறையும் மனிதனுடைய வாழ்வினுடைய சராசரி ஆயுள் காலத்தையும் இதெல்லாம் உள்ளடக்கியது தான். பல்வேறு வளர்ந்த நாடுகள் நீங்கள் குறிப்பாக போனால் அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற வளர்ந்த நாடுகள் நம்ம போனால் கூட இன்றைக்கு அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊட்டச்சத்து விஷயங்களில், விலைவாசி விஷயங்களில், மக்களுக்கு கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் விஷயங்களில் கராரான முறையில் மானிய விலை கொடுப்பதற்கான ஏற்பாடு இருக்கிறது. வளர்ந்த நாடுகளிலே ரேஷன் முறை என்பது இருக்குது. அவர்களே இவர்களுக்கு கட்டாயமாக 2 லிட்டர் பால் கொடுக்கப்பட வேண்டும் என்று சட்டங்கள் வச்சிருக்கார்கள். ஆனால் நம்ம போன்ற நாட்டில் பார்த்தீங்கன்னா நீ பாலை குடித்தானா, தண்ணியை குடித்தானா, எப்படியாவது போய்க்கோ, உங்கள்கிட்ட காசு இருந்தால் நீ வாழ், இல்லையா நீ சாவு என்ற அளவுக்கு இன்றைக்கி ஆட்சியாளர்கள் சென்று கொண்டிருக்கிறது என்பது ஒரு மோசமான நிகழ்வை நோக்கி செல்லும் என்பது இந்தியா போன்ற நாடுகளில், தமிழகம் போன்ற நாடுகளில் வந்து மாநிலத்திலாம் மிகப்பெரிய கவலைக்குரிய விஷயமாக தான் அதை பார்க்க வேண்டும். சார், இந்தியா மாதிரியான ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு நம்ம மாநிலத்தில் ஒரு சுயாட்சி வேணும்னு நம்ம வலியுறுத்தி சொல்கிறோம். ஆனால் மாநில அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களோட அன்றாட தேவைகள், இருக்க இடம், உணவு, உடை இப்படின்ற ஒரு அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டியது மாநில அரசாங்கத்தோட ஒரு கடமைன்னு சொல்கிறோம். ஆனால் இன்றைக்கி சராசரி மக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்காக கூட
கையேந்தி நிற்கிற ஒரு நிலைமையில தான் இன்னைக்கு சாமானிய மக்கள் இருக்காங்க. ஸோ இந்த ஒரு நிலையை தமிழக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு பூர்த்தி செய்கிற நிலையில் இருக்குது? இல்லை, தமிழக அரசு என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு என்பது எந்த விஷயத்திலையும் அவர் கவனிப்பதற்காக இடமில்லை. அவங்களுக்கு ஒரே என்ன வேணும்னா, இப்போ ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அது எடப்பாடியாக இருந்தாலும் சொல்லும், ஓ பன்னீர்செல்வம் இருந்தாலும் 2 பேருமே தான் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய கொள்ளையடித்து வைத்திருக்கக்கூடிய சொத்துக்களை பாதுகாப்பதற்கான ஒரு ஏற்பாடாக சென்று வருகிறார்கள். அதனால தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒக்கி புயலில் வந்து குமரி மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டு இறந்த மீனவர்கள் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறார்கள். ஒரு சாதாரணமான ஒரு மனிதன் அந்த பாடிகள் வந்து கடற்கரை ஒதுங்கும் போது அது டிவியில் பார்க்கக்கூடிய சாதாரண ஒரு மனிதன் கூட மனமுருங்கி அழ வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அந்த நேரத்தில் ஆர்கே நகரில் முதலமைச்சர்கிட்ட பேட்டி கேட்குறாங்க. அவர் பேட்டி கொடுக்குற விதம் எப்படி வேணா இருக்கலாம், சிரித்துக்குனே ஒரு பேட்டி கொடுக்குறதுக்குல. அப்போது தமிழக மீனவர்கள் என்பவர்கள், இது குமரி மீனவர்கள் என்பது தமிழ்நாட்டின் ஒரு பகுதியில் இருக்கக்கூடியவர்கள், நம்மளுடைய மக்கள் இறந்துருக்கிறார்கள். இப்போ மாநில முதலமைச்சர் என்ன பண்ணியிருக்கணும், அங்கே போய் உட்காந்துருக்கணும். என்றைக்கு போகிறார் அவர்? கிட்டத்தட்ட 12 நாள் 13 நாள் ஆன பிறகு போய் பார்க்குறாரு. ஏதோ நிவாரணத்தை அறிவிக்கிறதுனால மட்டுமே வந்து மக்கள் எல்லாம் துன்பத்திலிருந்து வெளிவருகிறாங்கன்னு அர்த்தம் இல்லை. அப்போ போதிய ஏற்பாடுகள் செய்யாத இன்றைக்கு அரசாக சென்று கொண்டிருக்குது. அதேமாதிரி மாநில சுயாட்சியில் கூட பார்த்திங்கன்னா, இன்றைக்கு வந்து இருக்கிறவர்களுக்கு மாநில சுயாட்சிலாம் அவங்களுக்கு முக்கியமே கிடையாது. ஆளுநர் எங்கே வேணால் போகலாம், எதை வேணால் செய்யலாம் என்ற அளவுக்கு இன்றைக்கு வந்து சுயாட்சி கௌரவத்தை விட்டு கொடுத்து போயிட்டு கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய விளைவு எங்கே போய் நிற்கினா, கடைசி கட்டத்தில் இன்றைக்கி வந்து தலைமைச் செயலகம் வந்து சட்டமன்றத்தினுடைய அலுவலகமாக இருக்க போதா, இல்லை ஆளுநர் மாளிகை வந்து தலைமை செயலகம் மாறப்போதா என்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை நோக்குவதற்கு பிஜேபி முயற்சி பண்ணுகிறார்கள். அதற்கு இடம் கொடுக்கக்கூடிய மாநில சுயாட்சியை வலியுறுத்தி வந்த இன்றைக்கு திராவிட இயக்கத்தினுடைய பெருந்தூண் என்று சொல்லக்கூடிய அதிமுக என்பது இதையெல்லாம் காலிலே போட்டு முயற்சி செல்லக்கூடிய ஏற்பாடு போய்கொண்டிருக்கார்கள். அதனுடைய விளைவு தான் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, மக்களுடைய பிரச்சனை கவனிப்பது கிடையாது. இப்போ சென்னையில் குறிப்பாக நீங்கள் வந்து நீர்வழி கரையோர மக்களை வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஏற்பாடு இல்லாமல் அடித்து விரட்டப்படுகிறார்கள். அப்போது நகரத்தினுடைய வளர்ச்சி என்பது எப்படி பார்க்கணும்? நகரத்தில் பணக்காரர்கள், ஏழைகள், குடிசை மக்கள், நடுத்தர மக்கள் எல்லாரும் கலந்தால் தான் அந்த பகுதி என்பது ஒரு வளர்ச்சியடைந்த பகுதியாக மாற்ற முடியும். இவர்கள் இல்லாமல் யாரோட பங்களிப்பு இல்லாமல் சென்னை என்பது வளர்ந்த பகுதி கிடையாது. ஆரம்ப கட்ட பூர்வக்குடி மக்கள் என்று நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, மீனவ மக்களையும் இங்கே இருக்கக்கூடிய குடிசை மக்களையும் தான் ஆரம்ப குடி மக்களாக சொல்ல முடியும். மற்றவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பணத்தின் அடிப்படையில் தொழில் நிறுவனங்கள் நடத்துவதற்காக சென்னையில் குடியேறியவர்கள். இன்றைக்கு உதாரணமாக இருக்கக்கூடிய பல நிறுவனங்களுடைய இடங்கள் எங்கே இருக்குது? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல ஹோட்டல்கள், அருண் ஹோட்டலு, சித்ரா ஹோட்டல், சித்ரா தேட்டர் இருந்த இடங்கள், சிந்தாரப்பேட்டையில் சித்ரா தேட்டர் இருந்த இடங்கள், தலைமைச் செயலக இருந்த இடங்கள், இதெல்லாம் வந்து ஏரிகளில் இருந்த பகுதிகள் தான், நீர்வழி கரையோரங்களில் இருந்த பகுதிகள் தான். அந்த பகுதியில் அரசு நிறுவனங்களை கட்டக்கூடிய அரசு என்பது இன்றைக்கி நீர்வழி கரையோரம் இருக்கக்கூடிய மக்களை பாதுகாக்கக்கூடிய வகையில் அது உண்மையிலே பாதிக்கப்படக்கூடிய இடமா, இல்லை அங்கேயே வீடு கட்டித்தர முடியுமா, இல்லை மாற்று இடம் சென்னைக்குள்ளே அவர்கள் என்ன கட்டி தர முடியும், இதெல்லாம் ஒரு ஆய்வு மேற்கொள்ளணும். ஒரு அரசு என்பது தன்னுடைய பிள்ளைகள் போல் பார்க்கணும் மக்களை, எல்லா மக்களையும் பிள்ளைகள் போல் பார்க்கணும். அப்போது ஒரு பிள்ளைக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் அதுக்கான மாற்று ஏற்பாடு என்ன என்பதற்கான திட்டத்தையே போடாமல் அடித்து திரட்டுற மாதிரி திரட்டுவது என்பது பார்த்தீங்கன்னா, அந்த மக்களுடைய படிக்கக்கூடிய மாணவர்கள் எங்கே போவார்கள்? அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய குழந்தைகள் எங்கே போவோம்? அவங்க வேலை வாய்ப்பு என்ன இருக்கும்? இப்போ உதாரணத்துக்கு சென்னையினுடைய நகர்ப்புறத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாக்கம், செம்மஞ்சேரி, கண்ணகி நகர் பகுதியில் மக்களை குடியமர்த்துறார்கள். அடிப்படை பிரச்சனை அங்கே என்ன? ஒரு மருத்துவமனை இருக்கா? உங்களுக்கு வந்து அப்போலோ, உங்களுக்கு வந்து செட்டிநாடு மருத்துவமனையோ இல்லை வந்து குளோபல் மருத்துவமனையோ சாதாரண மக்கள் போய் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமா? இங்கே ஜிஹெச் இருக்குது, ராயப்பட்டு இருக்குது. அப்போ ஒரு நகரத்திலேருந்து மக்களை வெளியேற்றி இன்னொரு நகரத்தை உருவாக்கும் போது அடிப்படையாக தேவை என்பது சுகாதார வசதி, மருத்துவமனை வசதி, அதுக்கப்புறம் போய் செல்வதற்கான போக்குவரத்து வசதி, அதுக்கு ஒரு வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான நிறுவனங்கள். இதெல்லாம் குறைஞ்சபட்சம் ஒரு ஏற்பாடு செய்யாமல் ஒரு மக்களை வந்து கண்மூடித்தனமாக அனுப்புவது என்பது ஃபெயிலியரான திட்டமாக மாறுது. இப்போ நீ குடிசை மாற்று வாரிய வீடுகளை அப்புறப்படுத்தி அங்கே போகும்போது அங்கே இருக்க மக்கள் மீண்டும் நகரத்துக்கு வருகிறார்கள். ஏன் வராங்க? வேலை இல்லை. இங்கே சென்னையில் இருந்தால் ஒரு நாளைக்கு 500 ரூபா 600 ரூபா சம்பாதிக்க முடியும், அங்கே போனால் 30 ரூபா கூட சம்பாதிக்க முடியல. அப்போ எப்படி நான் வாழ முடியும்? ஏற்கனவே விலைவாசி வேறு கடுமையாக இருக்குது, பால் வாங்க கூட காசு கிடையாது. அப்படி இருக்கிற சூழ்நிலை நான் வருமானத்தை தேடி மறுபடியும் சென்னைக்கு வந்து போகக்கூடிய ஒரு ஆளாக மாறும்போது மீண்டும் அவன் எங்கே வந்து நிற்பான்? நீங்கள் எந்த தான் மக்களை சென்னையிலேருந்து அக்கறைப்படுத்தினாலும் அதே குடிசை பகுதியை நோக்கி குடிசை போட்டு வாழ்வதற்கு தான் மக்கள் வருவார்கள். அப்போது அறிஞர் அண்ணா அவர்களுடைய காலத்தில் வந்து குடிசை மாற்று வாரிய வீடுகள் உருவாக்கப்பட்டது. ஏழையின் சிரிப்பில் இறைவன் காணும்னு சொன்ன அண்ணா அவர்கள் எதற்காக அதை உருவாக்கினார்? குடிசைகள் இருக்கக்கூடிய பகுதியில் குடிசை மாற்று வாரிய வீடுகள் கட்டுவது என்பது சாதாரண ஏழை மக்களுக்கு உதவும், அவர்களுடைய அடிப்படை வேலை வாய்ப்பு என்பது உறுதிப்படுத்தப்படுவதற்கு உருவாக்கப்பட்ட திட்டம். ஏதோ கண்மூடித்தனமாக அது உருவாக்கப்படல. இன்றைக்கி அது தேவைப்படுது. உதாரணத்துக்கு உங்களுக்கு சென்னையோட மவுண்ட் ரோட்டில் இருக்கக்கூடிய சிந்தாரிப்பேட்டை பகுதி, அந்த பகுதியில் 5 குடிசை என்ற ஒரு பகுதி, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 950 குடிசை வீடுகள் அங்கே இருக்குது. அரசு அப்புறப்படுத்துறதுன்னு சொல்லிட்டு நோட்டீஸ் கொடுக்குறாங்க. ஆனால் அரசு என்ன காரணம் சொல்லுது? நீர்வழி குறைய மக்கள் இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடிய வீடுகள், அந்த இடத்துல வந்து நீங்கள் 50 மீட்டருக்குள்ளே இருக்கீங்க,
அங்கே இடத்துல வந்து வெள்ளம் வரக்கூடிய நேரங்களில் நீங்கள் வந்து சுத்தப்படுத்த முடியல, வெள்ளம் வந்து பாதிக்கப்பட்டு மக்கள் பாதிக்கப்படுறாங்க, அந்த இடத்த வீடுகளை காலி பண்ணணும்னு அரசு சொல்லுது. அந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து போராட்டத்துக்கு போகிறாங்க. அந்த மக்கள் ஆய்வு செய்து ஒரு குறிப்பை கொடுத்துருக்காங்க அரசுக்கு. நீங்கள் சொல்லக்கூடிய 50 மீட்டர் தாண்டி எங்களுக்கு இடம் இருக்குது அந்த பகுதியிலேயே, எங்களுக்கு அங்கேயே வீடு கட்டி தரலாமே. ஏன்னா பக்கத்துலேயே நாவலர் காலனி என்ற இடத்துல கலைஞருடைய காலத்தில் வீடு கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. கலைஞரோட ஆட்சி காலத்தில் குடிசை மாற்ற வீடு கட்டி கொடுத்துருக்கு நெடுஞ்செழியங்காலில். அப்போது 5 குடிசை மக்கள் அது கேட்பது போல் சென்னையினுடைய பல பகுதிகள் அது மாதிரி இருக்குது. அப்போ அதே போல் 1000 விளக்கில் பார்த்தீங்கன்னா திடீர்நகர் என்ற ஒரு பகுதியை இன்றைக்கி அடித்து காலி பண்ணாங்க. இன்னும் பல பகுதிகளுக்கு நோட்டீஸ் கொடுத்து கொண்டிருக்கார்கள். அப்போது இன்றைக்கி வந்து சென்னையினுடைய இடத்தை அரசு எப்படி பார்க்குறாங்கன்னா, தனியாரும் அப்புறம் வந்து சில கார்ப்பரேட் நிறுவனம் கொள்ளையடிப்பதற்காக அதை அந்த இடத்தை வந்து அபகரிப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்கிறார்கள். அதற்கு அரசு துணை போகுது. அரசு எப்படி இருக்கணும்? அரசுனுடைய இடத்துல வந்து சென்னையில் பார்த்தீங்கன்னா நீர்வழிக்கரைகள் மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் அரசுனுடைய இடம் மட்டும் 35% இருக்குது. அது பிடபிள்யூஆர் இருக்கலாம், இபி இடமா இருக்கலாம், கலெக்டர் இடமா இருக்கலாம். அப்போ அரசு என்ன பண்ணணும்? மாற்று திட்டத்தை உருவாக்கணும். இவர்களுக்கு குறைந்த வருவாயில் வீடு கட்டித்தரலாம், இல்லை தவணை முறையில் நீங்கள் வீடு கட்டித்தரலாம். மொத்த காசுமே அரசு போட்டு கட்டிக்க முடியலனா கூட இன்றைக்கி வந்து வாடகைகளுக்கு 10,000 ரூபா மக்கள் கொடுத்து வாழறாங்க, 8,000 ரூபா கொடுத்து வாழறாங்க, அது 5,000 கொடுத்து வாழறாங்க. அவர்களுக்கு தவணை முறையில் அரசு வீடு கட்டித்தரலாம். இதெல்லாம் பல மாநிலங்கள் செய்து கொண்டு இருக்குது. கேரளாவில் பண்ணியிருக்காங்க, கர்நாடகாவில் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க அந்த மக்கள் பேசிக்காக அந்த மக்கள் அரசு ஓட்டு போட்ட மக்கள் என்ற அடிப்பில் தான் மக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்பிலேருந்து அவர்கள் மக்களை பாதுகாக்க முயற்சி எடுக்கும்போது இந்த அரசு அதை பண்ணணும். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாத்தையும் இன்னொருத்தர் கையில் விட்டுட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எதுக்குமே நான் பொறுப்பில்லைன்ற மாதிரி இந்த அரசு என்று போய்கிட்டு இருப்பது மிகப்பெரிய ஆபத்தான விஷயமாக பார்க்க வேண்டும். கண்டிப்பாக சார். மாநில அரசாங்கம் இன்றைக்கி எப்படி செயல்பட்டு இருக்கு அப்படின்றத விரிவாக சொல்லியிருக்கீங்க. நம்ம சாமானிய மக்கள் அப்படின்னும் போது அதில் நிறைய வகைப்படுத்தலாம். ஒன்று குடிசை வாழ் மக்கள், நீங்கள் அவங்களுக்கு ஆன ஒரு மாற்று குடியிருப்பு தேவைன்னும் போது மீனவ சமுதாய மக்கள், சென்னையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வடசென்னை பகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா கடலோர பகுதிகள் தான். அங்கே வாழக்கூடிய மக்களுடைய அவங்களுடைய வாழ்வியல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அடிப்படை தொழில் மீன்பிடி ஒன்று தான். இது ஒன்று தான் அவங்களுடைய வருமானம் அப்படின்னும் போது இந்த புயல் வெள்ளம் இந்த பாதிப்புக்கெல்லாம் அப்புறம் மாநில அரசாங்கத்தோட செயல்பாடுகள் எப்படி இருந்தால் அவங்கள வேறு இடத்துக்கு மாற்றவோ இல்லை அவங்களுக்கான வாழ்வாதாரம் அப்படின்னு பார்க்கும்போது எப்படி இருக்கு? அது பொதுவாகவே இந்த அரசுகள் எப்படி நினைக்கிறாங்கன்னா, சென்னை போன்ற நகர்ப்புறங்கள் இருக்கக்கூடிய மக்கள், அதில் வந்து குறிப்பாக மீனவ குடியிருப்பு மக்கள், அதான் சென்னைக்குள்ள கடற்கரை மிகப்பெரிய தென்னை ஆசியாவிலே மிக நீளமான கடற்கரை நம்மளுடைய சென்னை கடற்கரை. அப்போது சென்னை கடற்கரையில் பல்லாயிரக்கணக்கான மீட்டர் தூரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிலம் இருக்குது. அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, இந்த கடற்கரை மேலாண்மை திட்டம் என்று ஒன்று அரசு மத்திய அரசு கொண்டு வந்தாங்க. போன அரசும் கொண்டு வந்தாங்க, இப்போ அரசும் அது கையில் வச்சுருக்காங்க. அதன் மூலியமாக கடற்கரையில் இருக்கக்கூடிய மீனவ மக்களை அப்புறப்படுத்துகிற நடவடிக்கை தொடர்ந்து மீறிக்கொண்டே இருக்கிறார்கள். அது எண்ணூர் துறைமுகம் கட்டக்கூடிய ஏற்பாடுகள் மூலியமாக, அனல் நிலையம் கட்டக்கூடிய மூலியமாக மக்கள் பாதிக்கப்படுறார்கள். அப்போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, மீன் பிடிப்பு தொழில் என்பது ஏதோ வந்து ஆட்டோவில் ஏறி போய் ஒரு இடத்துல உட்காந்து செஞ்சுட்டு வர ஒரு தொழில் என்று அரசு வந்து பார்க்குது. அது கடலையும் மீனவர்களையும் பிரிக்கவே முடியாது, இரண்டும் ஒன்றோடு ஒன்று ஒற்று கலந்தது. அப்போது நீங்கள் கடல் வணிபகத்தில் மீன்பிடி தொழில் என்பது இந்தியாவினுடைய தமிழகத்தினுடைய பொருளாதாரத்தில் மிக முக்கியமான தளம். அவர்களுடைய அந்த வளத்தை பாதுகாக்கக்கூடிய வகையில், வாழ்வாதாரத்தை பாதுகாக்கக்கூடிய சில சிறப்பு அம்சங்களை அரசு உருவாக்க வேண்டும். உதாரணத்துக்கு போட்டு வாங்கி கொடுக்கறதுக்கான நிதி உதவி, அப்புறம் டீசலுக்கான மானியம், இதெல்லாம் வந்து எல்லா இடத்துலையும் முறையாக தர்றது கிடையாது. ஏதோ புயல் அடித்து வெள்ளை அடித்தா தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மக்களை கவலைப்படுவதற்கான ஏற்பாடு இருக்கும். இந்திய அரசாங்கம் கூட, மோடி அரசு கூட பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் 2014 ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி தேர்தல் அறிக்கையில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நான் சுஷ்மா ஸ்வராஜ் கூட வந்து பிரச்சாரத்துக்கு வரும்போது நாங்கள் அமைச்சரை வந்து ஆட்சி கைப்பற்றுன்னு சொன்னால் மீன்வளத்துறைக்கான ஒரு அமைச்சரை உருவாகும்னு சொன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் உருவாக்க முடியல. இப்போ தமிழகத்தினுடைய மீன்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஜெயக்குமார், அவரோட நீங்கள் செயல்பாடு பார்த்தீங்கன்னா அவருக்கு சில போட்டு கப்பல்கள் வச்சுக்கணுன்ற முயற்சி பண்ணுறாரு. ஏன்னா எந்த பகுதியிலேருந்து மக்கள் வந்தாங்களோ அந்த பகுதியினுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கான தமிழக அரசினுடைய திட்டங்களை உருவாக்குவதற்கான எந்த முயற்சியும் கிடையாது. உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போது மயிலாப்பூரில் நொச்சிக்குப்பம் பகுதி இருக்குது, மீனவர் குடியிருப்பு பகுதி. நொச்சிக்குப்பம் மீனவர் குடியிருப்பு பகுதி துவங்கி பட்டினப்பாக்கம் வரைக்கும் மீனவர் குடியிருப்பு தான். மீனவர்கள் கடலுக்கு போகிறாங்க, மீன் பிடிக்கிறதுக்கான ஏற்பாடு இருக்குது, மீனவ மக்கள் இருக்காங்க. சில தொழில் மீன் குடிப்பு காலங்களில் கடலுக்கு போகிறது, மற்ற காலங்களில் அவங்கவுங்க பார்த்திங்கன்னா வேறு தொழில் செய்வாங்க. ஏன்னா பொருளாதாரத்தில் அவங்க வாழ வேண்டும் என்பதற்காக. அப்போது அந்த மக்கள் வந்து அந்த மக்களை அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கை இந்த அரசு மேற்கொண்டது. இதுலேயே நான் வந்து கலைஞருடைய ஆட்சி தான் நான் கோட்பாடு காணுகிறேன். ஏன்னா அவரோட சட்டமன்றத்தினுடைய முதல்வராக இருக்கும்போது நொச்சிக்குப்பத்திலிருந்து பட்டினப்பாக்கம் வரைக்கும் இருந்த குடியிருப்புகளுக்கு 7000 குடியிருப்புகள் கட்டுவதற்கு அறிவிப்பு பண்ணார். அடுத்து வந்த ஆட்சிகள் என்ன பண்ணாங்க, 7000 குடியிருப்புகள் தேவையில்லை
அப்போ வந்து குடியிருப்பு குறைக்கணும். அதனோட நோக்கம் என்னென்னா எலிவேட்டர் சாலைகளாக அந்த லூப் சாலைன்னு சொல்லக்கூடிய அந்த சாலை வந்து நீங்கள் வந்து கடற்கரை வந்தீங்கன்னா கலங்கரை விலைக்கு தாண்டி போனால் ஒரு லூப் சாலை ஒன்று போகும். அந்த சாலையில் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து விரிவுபடுத்தி நல்லா சிமெண்ட் சாலையாக போட்டாங்க. இந்த சாலையை வந்து நேராக வந்து நொச்சிக்குப்பத்தில் ஆரம்பித்து உங்களுக்கு வந்து பெசன்ட் நகர் வரைக்கும் விரிவுபடுத்துவதற்கான ஏற்பாடு, அதில் வந்து கனரக வாகனம் செல்வதற்கான ஏற்பாடு முயற்சி பண்ணாங்க. காரணம் நொச்சிக்குப்பத்தில் இருக்கக்கூடிய மீனவ மக்களையும் அந்த பட்டினமாக உள்ள மீனவ மக்களையும் அந்த இடத்துல வீடு கட்டி கொடுக்குவதற்கான ஏற்பாடு இல்லைன்றதுக்கான முறையில் முயற்சியில் அரசு மேற்கொண்டது. அங்கே வலிமையான போராட்டம், மீனவர்களுடைய வலிமையான போராட்டம் ஏற்படுத்தும் விளைவாக குடிசை மாற்று வீடு கட்டப்படுது. இன்னும் பல பகுதியில் கட்டப்படாமல் இருக்குது. அப்போது அரசு என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா இப்போது சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் அமைக்கும் போது அந்த குடியிருப்பு மீனவ மக்களுடைய குடியிருப்புக்கு தேவையாக பள்ளிகள் என்ன தேவைப்பட்டிருக்கு, அங்கே ஆரம்ப சுகாதார நிலையங்கள் என்ன தேவைப்பட்டிருக்கு, அவர்களுக்கான விளையாட்டுத் திட்டங்கள் என்ன தேவை இருக்குது, இதெல்லாம் ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு வரைபடத்தை உருவாக்கி அந்த கிராமங்களை பாதுகாக்க வேண்டும். பாதுகாப்பதற்கு தான் அது சிறந்தா இருக்கும். இப்போ மோடி அவர் என்ன சொல்லிட்டாருன்னா நீங்கள் வந்து சில ஆலோசனைகள் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒரு ப்ராஜெக்ட் போட்டு அமைச்சார். சில கிராம மக்கள் முன்முயற்சி பண்ணி அந்த திட்டத்தை கொடுத்தார்கள். ஆனால் இந்த மாநில அரசு என்பது அதற்கு ஒத்துழைப்பு செய்கிற மாதிரி சில வேலைகளை செய்யணும்னு பார்த்தா அதுக்கான ஏற்பாடு இல்லாமல் சென்று கொண்டிருக்கிறது என்பது பார்க்கணும். கண்டிப்பாக சார். அடித்தட்டு மக்கள் அப்படின்னு நம்ம பேசும்போது ஒரு பக்கம் கடலோர பகுதி மீனவர்கள் அப்படின்னாலும் சாலையோரத்தில் வாழ்கிறவங்களோட எண்ணிக்கையே இன்றைக்கி இங்கே அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம். அவங்க சிறு சிறு வியாபாரம் அமைப்பு சாரா தொழில்களில் ஈடுபட்டு தான் பொருள் ஈட்டிக்கிறாங்கன்னும் போது சாலையோரத்திலேயே அன்றாட வாழ்க்கையை கழிக்கக்கூடியவர்களுடைய பிரச்சனைகள் அப்படின்னு பார்க்கும்போது சாலையோரத்தில் 22,000 குடும்பங்கள் சென்னையில் இருக்குது. சென்னையில் மட்டும் 22,000 குடும்பங்கள் சாலையோரத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி கடைகளில் வந்து வேலை செஞ்சு அங்கேயே கடையே வீடாக்கி வீடையே வந்து எல்லா தேவைகளும் பயன்படுத்தி கொண்டு வாழக்கூடிய மக்கள் ரொம்ப அவலமான ஒரு சூழ்நிலை. அதாவது நம்ம அரசு வந்து தங்கும் விடுதிகள் ஏற்படுத்துகிறாங்க. இப்போ சென்னையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு வட சென்னை தென் சென்னை சேர்ந்தாவே 30க்கு மேலே இல்லை. ஒரு தங்கும் விடுதியில் எவ்வளோ பேர் தங்க முடியும்? குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு அதிகபட்சம் போனால் கூட ஒரு 100 பேர் தங்கலாம் அவங்களோட கணக்கு பார்த்தா. ஆனால் அது கம்மியாக தான் இருக்குது. எல்லாமே 25 பேர் 30 பேர் தங்கிறதுக்கான ஏற்பாடு தான் இருக்குது. அப்போது இந்த மக்களை வந்து இவர்களுக்கான சில திட்டங்களை அரசு தீட்டக்கூடிய பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கணும். பட்ஜெட் இல்லை, அவர்களுக்கான வீடு வசதிகள் ஏற்படுத்துவதற்கான ஏற்பாடு என்ன, இதெல்லாம் தான் அரசுடைய தேவை. ஆனால் இவர்கள் எதை பற்றியும் கவலைப்படுத்துறாங்க. இப்போ அமைப்பு சாரா தொழிலாளர்களுடைய பல்வேறு நலத்திட்டங்களுக்கு அரசு போதிய முக்கியத்துவம் கிடையாது. இப்போ பல வாரியங்கள் உருவாக்கப்பட்டது. இப்போ ஒன்று கட்டுமான வாரியம், அப்புறம் வந்து முறைசாரா வாரியங்கள், தையல் வாரியங்கள், அப்புறம் வீட்டு வேலை செய்கிற வாரியங்கள், எல்லாம் வாரியங்கள் உருவாக்கியிருக்கு. இந்த வாரியங்களுடைய செயல்பாடு எவ்வளோ இருக்கணும்? வாரியத்திற்கு ஒரு சேர்மன் போட்டு அவர் உட்கார வச்சுட்டு அவருக்கு சம்பளம் கொடுக்கறது மட்டும் வேலை கிடையாது. அப்போ வாரியத்துடைய செயல்பாடு என்பது வாரிய தொழிலாளர்களுக்கான பல நல திட்டங்களை உருவாக்குவது ஒன்று, அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உருவாக்குவதற்கான ஏற்பாடு சில திட்டங்களை அரசு உருவாக்கணும். இப்போ ரெண்டும் சம்மந்தப்பட்டது. அப்போ இந்த அரசு என்பது பார்த்தீங்கன்னா இவர்கள் வந்து அதான் சென்னையில் பொதுவாகவே தமிழகம் முழுவதும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உழைப்பாளி மக்களாக இருக்கக்கூடிய இந்த பிரிவினர்களை எல்லாரும் இவர்கள் கவனிப்பதற்கான ஏற்பாடு கிடையாது. இவர்களுடைய ஏற்பாடு என்ன? பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் வருதா? இப்போ இது ஹூண்டாயோ உங்களுக்கு வந்து நோக்கியாவோ பல கம்பெனிகள் வந்திருக்கு. இப்போ நீங்கள் இதே வந்து செம்மஞ்சேரி நீங்கள் போனீங்கன்னா இப்போ அந்த நன்னீர் சதுப்பு நில காடுகளாக இருக்கக்கூடிய அந்த இடங்களில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவங்க பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனம் வந்துட்டாங்க, சாஃப்ட்வேர் நிறுவனம் வந்துட்டாங்க. அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட்டு ஃப்ரீ, தண்ணி ஃப்ரீ, இடம் ஃப்ரீ, எல்லாம் ஃப்ரீ. ஆனால் இந்த சாலையோரம் இருக்கிற மக்களுக்கு யார் ஃப்ரீயாக கொடுக்குறது? இரவு நேரங்களில் பெரும்பகுதி வந்து சென்னையினுடைய குற்றவாளி குண்டல் நிற்கிறவங்க அவங்க தான். போலீஸுக்கு ஒரு ஸ்டேஷனுக்கு ஒரு கோட்டா கொடுத்துறது, நீ இத்தனை கேஸை பிடிக்கணும்னு சொல்லிட்டு திருட்டு கேஸா, கொலை கேஸா, கொள்ளை கேஸான்னு கொடுக்குது. அப்போ அவன் என்ன பண்ணுவான்? உண்மையான குற்றவாளி கண்டுபிடிக்காத நேரத்தில் பல நேரங்களில் குற்றவாளியாக நிறுத்தப்படுபவர்களே இந்த சாலையோர குடிமக்கள் தான். ரொம்ப அவலமான விஷயம். அப்பாவிகளை நிறுத்தி வச்சு உண்மையான குற்றவாளிகளை தப்பி வைப்பது போலீஸு போன்ற நடவடிக்கைகளுக்கு உடனடியாக மாற்றப்படுது. இதெல்லாம் வந்து குற்றத்தை தடுப்பதற்கு பதிலாக குற்றத்தை அதிகரிக்கிறதுக்கான செயல்களை மாற்றுறது. அப்போ சென்னையினர்களுடைய சாலையோர மக்களை பாதுகாப்பதற்கான பல திட்டங்கள் உருவாக்க வேண்டும். அதனால தான் சென்னையினுடைய வாழ்வாதார பிரச்சனையை பார்க்கும்போது நீங்கள் வகைப்படுத்தணும், எல்லாரையும் வகைப்படுத்தி பிரித்து அவர்களுக்கான திட்டத்தை உருவாக்கணும். உதாரணத்துக்கு தண்ணீர் பிரச்சனை வருது உங்களுக்கு. இப்போ குடிக்க தண்ணி வருது. இப்போது தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கே தண்ணி வரல, ஒரு ஊர்லேயும் தண்ணி கிடைக்கல. அப்போ இந்த மக்களுக்கு போய் தண்ணி குடிக்க முடியும்? காசு கொடுத்து வாங்கி குடிக்க முடியுமா? முடியாது. லாரியில் தண்ணி கிடைக்குமா? கிடைக்கிறதுக்கான ஏற்பாடு கிடையாது. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு வகைப்படுத்தி ஒரு திட்டங்களை உருவாக்கி அரசு என்பது உண்மையான மக்களுக்கான அரசாக செயல்படக்கூடிய அரசாக மாறணும். இந்த அரசு இன்றைக்கி அதை பார்ப்பதற்கான ஏற்பாடு தளத்தில் இல்லை என்பது தான் நம்ம அதை கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது.
மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தென்சென்னை மாவட்ட செயற்குழு உறுப்பினர் அப்படிங்கிற முறையில் இன்னைக்கு சாமானிய மக்களோட வாழ்வியல் எப்படி இருக்கு, அடித்தட்டு மக்கள் அன்றாடம் சந்திக்கிற ஒரு பிரச்சனைகள் என்ன, அவர்களுடைய தேவைகள் என்ன, அதை பூர்த்தி செய்ய வேண்டிய ஒரு மாநில அரசாங்கத்தோட செயல்பாடுகள் இன்னைக்கு எப்படி இருக்கு, என்ன மாதிரியான ஒரு திட்டங்கள் வகையறைப்படுத்த வேண்டிய ஒரு அவசியத்தில் இருக்கும், அது எதையுமே செயலற்ற ஒரு நிலையில இன்னைக்கு அரசாங்கம் எப்படி செயல்பட்டு இருக்குன்னு பல விஷயங்களை கருத்துக்களை எங்களோட நீங்க பகிர்ந்ததுக்கு நன்றி. நாம் அறிந்திருக்க வேண்டிய பல அரிய தகவல்களை ஒவ்வொரு நாளும் அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக வழங்கி கொண்டிருக்கிறார் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள். இன்றைக்கு நமக்காக என்ன பயனுள்ள தகவல்களை கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றை சொல் நன்றை சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். தீர்ப்புகளை எதிர்நோக்கி பல காலங்களிலும் மக்கள் இருந்திருக்கிறார்கள். தீர்ப்புகள் பல திசைகளிலிருந்தும் வரும். மக்கள் மன்றங்களிலிருந்தும் சில தீர்ப்புகள் வரும், நீதிமன்றங்களிலிருந்தும் சில தீர்ப்புகள் வரும். இரண்டு தீர்ப்புகளும் காலகாலமாக எல்லா நாடுகளிலும் இருந்திருக்கின்றன. மக்கள் மன்றத்தினுடைய தீர்ப்புகள் எதிர்காலத்தை, அந்த நாட்டிற்கான எதிர்காலத்தையும் சேர்த்து முடிவு செய்கிறது. அதுபோலத்தான் நீதிமன்றங்களிலிருந்து வருகிற தீர்ப்புகளும் ஒரு இயக்கத்தின், ஒரு நாட்டினுடைய எதிர்காலத்தை சில வேளைகளில் தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எப்போதும் தீர்ப்பு என்பது அத்தோடு முடிந்து போய்விடுகிறது என்கிற பொருளிலும் இல்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக முறையீடுகள் இருந்து கொண்டே இருக்கின்றன. நாம் பார்க்கிறோம், நீதிமன்றங்களை விமர்சிக்கக்கூடாது என்று சொல்லுகிறார்கள் என்றாலும் ஒரு நீதிமன்றத்தின் தீர்ப்பை மறுத்து நாம் இன்னொரு மேல் நீதிமன்றத்துக்கு முறையீடு செய்கிற போதே இந்த தீர்ப்பை நாம் விமர்சனம் செய்திருக்கிறோம் என்றுதான் பொருள். மேல்முறையீடு என்பதே ஒரு விமர்சனம்தான். இந்த தீர்ப்பை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை, இது தவறாக இருக்கிறது என்று பாதிக்கப்பட்டவர்கள் கருதுகிற காரணத்தினாலே தான் மேல்முறையீடு என்கிற ஒன்று இருக்கிறது. அந்த மேல்முறையீட்டை நாம் பற்றுகிறோம். அதுபோலவே மக்கள் மன்றங்களில் வருகிற தீர்ப்புகள் சில வேளைகளில் தவறாகவும் ஆகும். அப்படி ஆனால் அதற்கான மேல்முறையீடுகளும் அடுத்தடுத்த தேர்தல்கள், அடுத்தடுத்த மக்கள் மன்ற தீர்ப்புகளாக இருக்கின்றன. இந்த தீர்ப்புகளை சொல்லுவதில் சில நேரங்களில் மிகச் சரியாகவும் சில நேரங்களில் தவறாகவும் தீர்ப்புகள் வந்து சேர்கின்றன. அதனால்தான் கிறிஸ்தவர்களினுடைய புனித நூல் என்று கருதப்படுகிற அந்த பைபிள் இப்படி சொல்லும், ஜட்ஜ் நாட் என்று சொல்லும், நீங்கள் தீர்ப்பளிக்காதீர்கள் என்று சொல்லும். தீர்ப்பு நாள் என்று ஒன்று இருக்கிறது என்ற மதம் சார்ந்த அடிப்படையில் அந்த புத்தகம் என்ன சொல்லும் என்றால், ஜட்ஜ் நாட் என்று சொல்லும். எதையும் தீர்ப்பாக சொல்லாதீர்கள். தீர்ப்பு சொல்லுவதற்கு காலம் இருக்கிறது. காலம் எதனையும் தீர்மானிக்கும், மனிதர்கள் தீர்மானிக்க முடியாது என்கிற பொருளில் அந்த வரி சொல்லப்படும். ஆனால் அதற்காக காலம் சொல்லட்டும் என்று எல்லா நாடுகளும், எல்லா அரசுகளும், எல்லா செய்திகளிலும் மௌனமாகவே இருந்துவிட முடியாது. சில வேளைகளில் சிலவற்றை நாம் சொல்லி ஆக வேண்டும், அவற்றை எதிர்கொண்டும் ஆக வேண்டும். ஆனால் ஒன்றை நாம் உறுதியாக சொல்லலாம், மக்களினுடைய கடைசி நம்பிக்கையாக இந்த நீதிமன்றங்கள் தான் இப்போதும் இருக்கின்றன. ஒவ்வொரு நாளும் நீதிமன்றங்களில் பல்வேறு வழக்குகளில் தீர்ப்புகள் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கின்றன. ஆனால் சில தீர்ப்புகள் வரலாற்றில் இடம்பெறத்தக்கவையாக மாறிவிடுகின்றன. சில தீர்ப்புகள் வரலாற்றில் கரைகளாகவும் ஆகிவிடுகின்றன. எந்த தீர்ப்பு ஒரு சமூகத்தை எப்படி திருப்பும் என்பதை சொல்ல முடியாது. ஆனாலும் கூட மக்கள் மன்றத்தையும் நீதிமன்றத்தையும் நாடு பல நேரங்களில் எதிர்பார்த்துத்தான் காத்திருக்கிறது. இந்த நீதிமன்ற முறை என்பதும் இன்றைக்கு நேற்றைக்கு தோன்றியதல்ல. நமக்கு 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய இலக்கியங்களிலேயே இப்படிப்பட்ட நீதிமன்றங்களை பற்றியும் அதில் வழங்கப்பெற்றிருக்கிற தீர்ப்புகளை பற்றியும் செய்திகள் இருக்கின்றன. ஒரு நீதிமன்றமோ மக்கள் மன்றமோ அது நடுவு நிலையோடு இருக்க வேண்டும் என்பதை வள்ளுவரே வலியுறுத்தி இருக்கிறார். இந்த நடுவு நிலைமைக்கும் இடையில் வேறுபாடு இருக்கிறது. பல பேர் இன்றைக்கு தங்களை நடுநிலைமையாளன் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். அப்படி ஒரு இடம் இல்லவே இல்லை. நடுநிலை என்றால் இந்த பக்கமும் இல்லாமல் அந்த பக்கமும் இல்லாமல் மையமாக இருப்பது என்கிற பொருளிலே அல்ல. நடுவு நிலைமை என்று வள்ளுவன் சொல்லுவது, அதற்கு தராசையே வள்ளுவன் மிகச் சரியாக எடுத்துக்காட்டாக காட்டுவது எதற்கென்றால்,
எந்த ஒரு வழக்கையும் விசாரிப்பதற்கு முன்னால் எந்த பக்கத்திலும் சாயக்கூடாது என்பதுதான். நீங்கள் ஏற்கனவே ஒரு முன் முடிவோடு இருந்து கொண்டு வழக்கை கேட்டால் தீர்ப்பும் அதை ஒட்டியதாகத்தான் இருக்கும். எனவே எந்த பக்கமும் ஒரு முடிவு எடுக்காமல் எங்கும் சாராமல் அதனை கேட்பது என்பது நடுவு நிலைமை. ஆனால் ஒரு போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிற போது அந்த போராட்டம் நியாயமாக இருந்தால் ஆதரிக்க வேண்டும், இல்லையானால் எதிர்க்க வேண்டும். நான் ஆதரிக்கவும் இல்லை, எதிர்க்கவும் இல்லை, நடுநிலையாக இருக்கிறேன் என்று சொன்னால் அப்படி ஒரு நிலை உலகில் இல்லவே இல்லை. நீங்கள் இயல்பாக எளிதாக இன்னொரு எடுத்துக்காட்டை நாம் பார்க்கலாம். ஒருவன் அடிக்கிறான், இன்னொருவன் அடிபடுகிறான் என்றால் நாம் அடிக்கிறவன் பக்கமா அடிபடுகிறவன் பக்கமா என்பதை வெளிப்படையாக சொல்லியாக வேண்டும். நான் இரண்டு பக்கமும் இல்லை, நான் நடுநிலையாக இருக்கிறேன் என்றால் மறைமுகமாக அடிப்பவனுக்கு ஆதரவாக இருக்கிறோம் என்றுதான் பொருள். ஏனென்று கேட்டால் அடிபடுகிறவனை தடுக்காதவரை காப்பாற்றாதவரை அவனுக்கு தொடர்ந்து அடிகள் விழும். எனவே உங்களின் மௌனம் என்பது அடிக்கிறவனுக்கான மறைமுகமான ஆதரவாகத்தான் இருக்கிறது. அப்படி அடிப்பது நியாயமாக இருந்தால் அடிப்பது என்பது வேறு. நியாயம் இல்லாத நேரங்களிலும் நாங்கள் விலகி நிற்கிறோம், மௌனமாக நிற்கிறோம் என்றால் மறைமுகமாக அடிக்கிறவனுக்கு ஆதரவாக இருக்கிறோம் என்றுதான் பொருளாகும். சமூகத்தில் மிக பலர் நடக்கிறவர்களை பற்றி கவலைப்படாமல் நாங்கள் நடுநிலையாக இருக்கிறோம் என்கிற பெயரில் எதிலும் தலையிடாமல் இருப்பது இருக்கிறதே, அது தீமைகளுக்கு துணை போவது என்றுதான் பொருள். தீமைகளை செய்கிறவர்களால் எவ்வளவு கேடு விளைகிறதோ அந்த அளவுக்கு இணையான கேடு அதனை பார்த்து கொண்டிருக்கிறவர்களாலும் விளைகிறது. நாம் பல நேரங்களில் பார்க்கலாம். தவறு இழைக்கிறவர்களினுடைய எண்ணிக்கை மிக மிக குறைவுதான். அவர்களை கண்டிக்காமல் விலகி நிற்கிறவர்களின் எண்ணிக்கை மிக கூடுதலாக இருக்கிற காரணத்தாலே தான் தவறுகள் நடக்கின்றன. நீங்கள் தவறு இழைக்கிறவர்கள் எப்போதும் லட்சக்கணக்காக இருப்பதில்லை. வழி நடத்துகிறவர்களும் சரி, தவறு இழைக்கிறவர்களும் சரி, எண்ணிக்கையில் மிக குறைவாகவே இருப்பார்கள். பின்பற்றுகிறவர்கள் கூடுதலாக இருப்பார்கள். எதனையும் கண்டுகொள்ளாமல் இருக்கிறவர்கள் எண்ணிக்கையில் கூடுதலாக இருப்பார்கள். எனவே மக்கள் ஒரு விழிப்புணர்வோடு எதிலும் நாங்கள் பங்கேற்போம் என்கிற நிலைக்கு வந்து சேர்ந்தால் அதற்கு பிறகு தவறு செய்கிறவர்களுக்கு ஒரு அச்சம் வரும். தவறு செய்கிறவர்கள் மக்கள் நம்மை கண்டிக்க மாட்டார்கள், இதில் தலையிட மாட்டார்கள், அச்சத்தில் உறைந்து போய் கிடப்பார்கள் என்று நம்பித்தான் செய்கிறார்கள். பட்ட பகலில் ஒரு படுகொலை நடக்கிறது என்று சொன்னால் யார் நம்மை என்ன செய்து விட முடியும் என்கிற ஆணவமும் அலட்சியமும் தான் அதற்குள் இருக்கிற காரணங்கள். மக்கள் கேட்பார்கள், பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள். இயல்பாக நீங்கள் ஒருவனை கொலை செய்துவிட்டு சாவகாசமாக புறப்பட்டு போக முடியாது. மக்கள் மன்றத்தில் அல்லது நீதிமன்றத்தில் நீங்கள் விடை சொல்லி ஆக வேண்டும் என்கிற கவலை இருந்தால் அங்கே நிலைமை வேறு மாதிரியாக இருக்கும். ஆகையினால் நாம் குற்றம் செய்கிறவர்கள் இல்லை என்பதோடு மட்டும் நிறைவடைந்து விடக்கூடாது. குற்றங்களை தடுக்கிறவர்களாகவும் குற்றங்களை எதிர்க்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பது மிக மிக தேவை. அப்படி குற்றத்தை எதிர்க்கிற ஒரு விழிப்புணர்வு சமூக மக்களிடத்திலே வந்துவிட்டால் பிறகு மக்கள் மன்றங்களுக்கோ நீதிமன்றங்களுக்கோ பெரிய வேலை இல்லை. மக்களே எல்லாவற்றையும் தீர்மானிக்க இயலும். அப்படிப்பட்ட நாள்கள் வந்து சேர வேண்டும். அதுவரையில் மக்கள் மன்றமும் நீதிமன்றமும் கூறுகிற தீர்ப்புகளையும் நாம் கவனித்துத்தான் கேட்க வேண்டியிருக்கிறது. பல பேர் இணையதளத்தை பொழுதுபோக்கிற்காக பயன்படுத்தாமல் அதன் மூலமாக எவ்வாறு சம்பாதிக்கலாம் என்பதை பற்றியும் அறிந்து கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில் வணிகம் மூலமாக எவ்வாறு இணையதளத்தை பயன்படுத்தி அதிக லாபம் பெறலாம் என்பதை பற்றி இன்றைக்கும் சில தகவல்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரத்தில் வணிகம். வணக்கம். இந்த நிகழ்ச்சியின் வழியாக ஒரு வாரமும் ஒரு தொழில் நடத்துகிறவங்களுக்கு தேவையான நிதி ஆலோசனைகளையும், என்ன மாதிரியெல்லாம் கடன் வாங்க முடியும், எப்படி முதலீடு பெற முடியும், எப்படி தொழிலை அபிவிருத்தி பண்ணலாம், அந்த மாதிரி என் தொழிலில் பிரச்சனைகள் வந்ததுன்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம கவர் பண்ணியிருந்தோம். இதில் நான் நிறைய வாரமும் சொல்லிக்கிட்டு இருக்கிறது என்னென்னா, மெயினாக தொழில் சம்மந்தப்பட்ட நிதி ஆலோசனைகளையும் தொழில் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸை அதை தொழில் அபிவிருத்தி ஆலோசனைகளையும் சொல்லிட்டு வரேன். ஆலோசனைகள் மட்டும் இல்லாமல் அதை எப்படி நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், என்ன நீங்கள் பண்ணினீங்கன்னா முயற்சி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி விஷயத்துலேருந்து நீங்கள் வெளியில் வரலாம் அப்படிங்கிறது தான். ஜென்ரலாக எல்லாருக்குமே தொழில் ஆரம்பிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அதுக்கு தேவையான வழிமுறைகள் என்ன மாதிரிலாம் நமக்கு கவர்மெண்ட்டில் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுக்கணும்,
என்ன மாதிரிலாம் நம்ம கம்பெனியை தகுதிப்படுத்திக்கணும், எப்படி அறிக்கையை ப்ரிப்பேர் பண்ணணும், தட் மீன்ஸ் ரிப்போர்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எந்த மாதிரி இடத்துல கடன் வாங்கலாம் அப்படிங்கிறது வரைக்கும் நிறைய சொல்லியிருந்தேன். அதில் வந்து கடந்த ஒரு 4 வாரமாக வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக இருந்த ஒரு கல்வி கடன் எப்படி வாங்கணும், கல்வி கடனுக்கு உண்டான தகுதி என்ன, கல்வி கடன் வந்து எல்லாருக்கும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. எல்லா பேரண்ட்டும் எல்லா பெற்றோரும் வந்து அவங்க பையனை வந்து நம்ம பையனை வந்து நல்லா படிக்க வைக்கணும், பொண்ணை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறதுனால அதுக்கு வந்து முக்கியமாக வந்து பண தேவை அதிகமாக இருக்கிறதுனால அந்த கடனை எப்படி வாங்க முடியும், அந்த கடன் வாங்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். இது வந்து பணம் இருந்ததுனாலும் இல்லைனாலும் கல்வி கடன் வாங்கிறதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ்னால், வேறு ஒரு யூனிவர்சிட்டியில் ஃபாரின் யூனிவர்சிட்டிலையோ வேறு எங்கேயாவது படிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா இந்த கல்வி கடன் வந்து கையில் வந்து கன்ஃபர்மேஷன் இருக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு மேலே சேர்ந்துக்கிறதுக்கு உண்டான இல்லை அவங்க சேர்த்து கொள்வதற்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். ஸோ அதோட தொடர்ச்சியாக வந்து இப்போ வந்து என்ன பண்ணுவோன்னா ஒரு ஓரளவில் என்ன மாதிரி புதுசாக இப்போ பார்த்திங்கன்னா எவ்ரிடே வந்து எங்களோட ஆஃபீஸ்க்கே பார்த்திங்கன்னா தினந்தோறும் புதிதாக தொழில் தொடங்கக்கூடியவங்க ஆலோசனைகள் கேட்டு வராங்க. ஆலோசனைகள்னால் அவங்களுக்கு தேவையான நிதி ஆலோசனைகளையும் இல்லை அந்த தொழிலை எப்படி பெருசு பண்ணலாம் அதுக்கு என்ன ஆலோசனைகளையும் கேட்டுட்டு அதில் நீங்கள் எதுவும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த புதுசாக தொழில் தொடங்கக்கூடியதில் வந்து மொத்தம் வந்து ஒரு 3 விஷயங்கள் இருக்குது. ஒன்று, தொழில் தொடங்கிறதுக்கு உண்டான ஆலோசனைகள். ஒரு தொழிலை தொடங்கிறதுக்கு முன்னாடி தொழிலை பற்றின அனுபவங்களோ இல்லை தொழிலை பற்றின விஷயங்களோ நீங்கள் நிறையா தெரிஞ்சு வச்சிட்ருப்பீங்க. நம்மளோட ஆலோசனைகள் என்ன மாதிரி நான் சொல்ல முடியும் அப்படின்னா, அதுக்கு என்ன மாதிரிலாம் வந்து உங்களுக்கு முதலீடு வாங்க முடியும், என்ன மாதிரி நீங்கள் கடன் வாங்கலாம், அந்த தொழிலை வந்து நீங்கள் எப்படி அபிவிருத்தி பண்ணுறதுக்கு என்னென்ன ஆலோசனைகளை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம இதில் கவர் பண்ணலான்னு இருக்கிறேன். ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார்ட் அப் ஃபண்டிங் அப்படிங்கிறது வந்து புதுசாக தொழில் தொடங்கக்கூடியது. இன்றைக்கி வந்து கவர்மெண்ட்டில் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து புதுசாக தொழில் தொடங்கக்கூடியதுக்கு வந்து நிறைய ஸ்கீம்ஸ் கொடுக்குறாங்க. முத்ரான்னு ஒரு லோன் வச்சுருக்காங்க. இந்த முத்ரா லோன் என்னங்கிறத நான் ஏற்கனவே முன்னாடி பல வாரங்களுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன். அதில் 3 டைப் ஆஃப் லோன் இருக்குங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தேன். இப்போ அது சம்மந்தப்பட்ட ஆலோசனைகளை விட இதில் எப்படி முதலீடு வாங்கிறதுக்கு என்ன முயற்சி எடுக்கணுங்கிறத மட்டும்தான் நான் இப்போ இதில் சொல்கிறேன். அதில் முயற்சி எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, முதல்ல வந்து ஒரு தொழில் அறிக்கை தயார் பண்ணணும். தொழில் அறிக்கைங்கிறது ஒரு பிஸ்னஸ் பிளானு இல்லை பிஸ்னஸ் ரிப்போர்ட். இந்த பிஸ்னஸ் பிளான் எப்படி தயார் பண்ணணுங்கிறதையும் நான் முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன். இப்போ ஓரளவு ஒரு பிஸ்னஸ் பிளான் தயார் பண்ணினதுக்கப்புறம் நீங்கள் தயார் பண்ணதுக்கப்புறம் அடுத்து செய்ய வேண்டியது என்னென்னா, இந்த தொழிலில் நீங்கள் எவ்வளோ முதலீடு போட போகிறீங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த முக்கியம் எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து உங்களோட தொழில் அறிக்கையை வந்து 10 லட்சத்துக்கும் நீங்கள் பண்ணலாம், 10 கோடிக்கும் நீங்கள் தயார் பண்ணலாம். இந்த எல்லாமே வந்து எனக்கு இந்த பணம் வந்ததுன்னா நான் இந்த தொழிலை பண்ணுவேன், இந்த பணம் வந்ததுன்னா இவ்வளோ ரிட்டர்ன் வந்ததுன்னா யாருமே கண்டிப்பாக வரமாட்டாங்க. ஒன்று, உங்களோட தொழிலுக்கு வந்து தனித்திறமை இருக்கணும், இதை யாராலையும் பண்ண முடியாத நிலைமையில் இருக்கணும். இன்னொன்று, உங்களோட தொழிலுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் முதலீடு போட்டு இந்த முதலீடை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகளை நீங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் வச்சுருக்கணும். அதாவது பிஸ்னஸ் பிளான்கள்லாம் உங்களோடதுல இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதில் கடன் வாங்குறதுக்கோ இல்லை முதலீடு வாங்குறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ எங்களோட இதுலேயுமே வந்து நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, புதுசாக வந்து தொழில் தொடங்குறாங்கன்னா சொல்லுங்கள், நாங்கள் முதலீடு பண்ணுறோம், நாங்கள் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணி அவரோட சேர்ந்து நாங்களும் க்ரோ ஆகிறோம், எங்களுக்கும் வந்து ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்குது, புதுசாக தொழில் தொடங்குறதுக்கும் நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு எங்களால் முடியுது இதனால் அப்படின்றாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து புதுசாக தொழில் தொடங்குறவங்களுக்கு கவர்மெண்ட்டை தவிர ப்ரைவேட்டாகவும் நிறைய முதலீட்டாளர்கள் தயாராக இருக்கிறாங்க. இப்போ நிறைய முதலீட்டாளர்கள் தயாராக இருக்கிறதுனால என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லோரும் வந்து கேட்ட உடனே பணத்தை கொடுத்துட மாட்டாங்க. அவங்களுக்கு முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய வந்து மொத்தம் 3 விஷயம். போட்டிருக்கிற பணம் எவ்வளோ பாதுகாப்பாக உள்ளே இருக்கும். பாதுகாப்புன்னா நான் சொல்கிறது வந்து செக்யூரிட்டியை பற்றி பேசலை. பாதுகாப்புங்கிறது வந்து நம்மளோட பணம், அவங்க போட்ட பணம் வந்து கரையாமல், அதாவது ப்ராப்பரான வழியில் செலவாகுமா அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த பிஸ்னஸ் பிளானில் தெரியும். இதை தவிர வந்து அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த கம்பெனியில் வந்து அவங்க முதலீடு பண்ணுறாங்களோ இல்லை எந்த தொழிலில் வந்து அவங்க முதலீடு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தரை, ஃபைனான்ஸ் நிதியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒருத்தரை உள்ளே கொண்டு வந்து போட்டுவிடுவாங்க. ஏன்னா ஃபைனான்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறதுனால அவங்க அந்த கண்ட்ரோலை எடுத்துக்கும் போது தேவையில்லாத செலவுகள்லாம் அதில் அவாய்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு தொழிலை ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுறதுன்னா, அவங்களுக்கு தேவை, இப்போ தொழிலில் முதலீடு செய்யும்போது ஒரு முதலீட்டாளருக்கு என்ன தேவையாக இருக்குதுன்னா,
அந்த தொழிலில் அவர் போடுற பணம் எவ்வளோ பாதுகாப்பாக இருக்குது, வேறு எந்த விதத்தில் இவங்க செலவு பண்ணுறாங்கன்னு. ரெண்டாவது எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவோம். எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜினா என்றைக்கு வந்து அவரால் இந்த தொழிலிருந்து வெளில போக முடியும். இப்போ முதலீட்டாளர்களில் 2 டைப் இருப்பாங்க. அதுலேயும் 2 டைப்புங்கிறது நான் வந்து 2னா 2 மட்டும் இல்லை, நிறைய விதங்கள் இருக்குது. நான் சொல்கிறது ஒரு 2 விதமான எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒன்று வந்து ரெகுலராக அதுலேருந்து வரக்கூடிய வருமானத்தை எடுக்கிறவங்க, இன்னொன்று அதுலேருந்து வரக்கூடிய வேல்யூவேஷன் சொல்லக்கூடிய அதோட மதிப்பு பல மடங்கு ஏறும்போது அதை விற்றுட்டு போகிறோம். அதை அந்த அவங்களோட ஷேரை இல்லை அவங்களோட பங்கை இல்லை அவங்களோட பார்ட்னர்ஷிப்பை விற்றுட்டு போகக்கூடிய முதலீட்டாளர்கள். அப்படி பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க போடுற பணத்தில் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு 15% 20% வந்து ஒரு லாபம் வருது இந்த கேஷில் அப்படின்னிங்கன்னா அவங்க கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன் 15%க்கு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னிங்கன்னா, 15%ங்கிறது கட்டாயம் கிடையாது, 15 அதற்கு மேலேயும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த தொழில் சம்மந்தப்பட்ட என்ன மாதிரி வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இவங்க எவ்வளோ நாள் வரைக்கும் இருப்பாங்க, என்னென்ன வேறு சாத்தியக்கூறுகள் இருக்குங்கிறத இன்னும் மேலே வர வாரங்களை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நாம் கற்றுக்கொண்ட பல தகவல்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுதுதான் அவை மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருப்பதோடு நம்முடைய வாழ்க்கைக்கும் பயனுள்ளதாக அமைகிறது. அந்த வகையில் டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள் இன்றைக்கு என்ன பயனுள்ள தகவல்களை நமக்காக கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது கற்றலும் கற்பித்தலும். வணக்கம். இந்த வாரம் நம்முடைய கற்றதும் கற்பித்தலும் நிகழ்ச்சியில் தொழில்நுட்பம் நம்முடைய வாழ்க்கையை எப்படி பாதிக்குது அப்படிங்கிற தலைப்பில் சில வாரங்களாக பேசிக்கிட்டு இருக்கோம். அதனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம். இதை வந்து ஒரு நிறைவு பகுதியாகவும் எடுத்துக்கலாம். இப்போது அதாவது மனித தன்மைகள், மனித பண்புகள், மனித திறன்கள் எக்காரணத்திலும் இயந்திரங்கள் செய்ய முடியாது என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் அதாவது மனிதர்களுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக இது இயந்திரம் பண்ண முடியாது, கம்ப்யூட்டர் பண்ண முடியாது, அதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுறாங்க அப்படின்னு சொல்பவர்களுடைய வேலைகள் அதிக காலம் நீடிக்கும். இப்போ நீங்கள் செய்யக்கூடிய வேலையை ஒரு ரோபோ செய்ய முடியும், ஒரு இயந்திரம் செய்ய முடியும், அல்லது ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் செய்ய முடியும் அப்படின்னா அந்த வேலையை உங்கள்கிட்ட என்றைக்கு வேணால் பறிக்கப்படலாம். இவ்வளோதாங்க அடிப்படையான விஷயம். அப்போது என்ன ஆக போகுது வருங்காலத்தில் வேலைகள் அப்படின்னா, இதுவரை நம்ம யோசித்து வச்சுருந்த வேலைகள் இல்லாமல் பாதிக்கு மேலே புது வேலைகள் உருவாக போகுது. அதுதான் இது யாராலையும் வந்து சொல்ல முடியாது. 10 வருடங்கள் கழித்து இப்படியெல்லாம் வேலைகள் இருக்கும் அப்படிங்கிறது இன்றைக்கி சொல்ல முடியாது. ஏன்னா புது துறைகள், புது வேலைகள் வரும். இருக்கின்ற வேலைகள், நிறைய வேலைகள் போகும். நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு எத்தனையோ வேலைகள் இல்லாமல் போனது போல நூற்றாண்டுகளில் போகாத வேலைகள் ஒரு 5 ஆண்டுகளில் போகும். சில வேலைகள் என்னாங்கன்னா ரெண்டும் கலந்துருக்கும். அதே வேலை ஆனால் செய்யக்கூடிய இது பகுதிகள் வேறு, ப்ராசஸஸ் மாறி இருக்கும். உதாரணத்துக்கு வந்து இப்போ வந்து விற்பனை அப்படின்னா நேரடி விற்பனை அப்படிங்கிறதோட ஆன்லைன் மூலம் விற்கலாம். அப்போ வந்து இதுவும் பண்ணுறாங்க, அதையும் பண்ணுறாங்க, ரெண்டும் செய்கிறாங்க. ஒரு காலத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வெறும் கடைகள் இருந்தது, அதுக்கப்புறம் ஆன்லைனில் வாங்கலாம் அப்படின்னாங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்ட் என்னென்னா அது ஆன்லைன்லேயும் இருக்கணும், ஆஃப்லைன்லேயும் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ நேரில் போய் வாங்கிறதுக்கான இடங்களும் எனக்கு வேணும். இதை பற்றி தெரிந்து கொள்ள எனக்கு கொஞ்சம் செயலிகள், அது வலைதளங்கள் இதெல்லாம் வேணும். ஸோ நான் ஒரு ஆப்லேயும் பார்த்துக்க முடியும், நேரில் போயும் வாங்க முடியும், இதுலேயே நான் வந்து விலை தெரிஞ்சுக்கலாம், அங்கேயும் விலை கேட்டுக்கலாம். அப்போ கண்டென்ட் டெவலப் பண்ணுறதுக்குங்கிறது ஒரு புது வேலையாக வரப்போகுது. இன்றைக்கு எனக்கு தெரிஞ்ச சில இதில் வந்து நிர்வாக பள்ளிகளில் இதற்காகவே ஆராய்ச்சியாளர்களை தேர்வு செய்து அவர்களுடைய வேலை வந்து தகவல் சேகரிப்பு மட்டுமே. ஏன்னா ஆசிரியர்கள்ங்கிறது இது விரிவுரையாளர்கள் மட்டும் கிடையாது. இன்றைக்கு கண்டென்ட் ரொம்ப முக்கியமாக இருக்குது. உள்ளடக்கம், அந்த உள்ளடக்கத்தை தயார் செய்வது, அதை திரட்டுவது, அதை வந்து ஒரு அழகான இதில் வடிவத்தில் கோர்ப்பது, அதை காட்சி வடிவப்படுத்துவது,
சோதனைகள் உண்டாக்குவது, இன்றைக்கி கேமிஃபிகேஷன் சொல்லக்கூடிய விளையாட்டுகளை பயன்படுத்துவது, இது எல்லாம் தான் இனிமேல் வந்து இதுக்கெல்லாம் நிறைய ஆட்கள் தேவைப்படுவாங்க. ஸோ ஒரு புக்கை படித்தோம், போனோம், ஒரு கிளாஸ் எடுத்தோம், வந்தோன்னு இல்லாமல் இனி ஆசிரியர்கள் இதை போன்ற விஷயங்களில் இப்போ நம்மளே பார்க்கலாம். முன்ன 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ்லாம் படிக்கிறதுக்கு டியூஷன் மாஸ்டர்ஸ் மட்டும் இருந்தாங்க. இன்றைக்கு ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய நிறுவனங்களாக மாறி வரக்கூடிய வலைதள வகுப்புகளும் இது செயலிகளும், அதே மாதிரி உங்களுக்கு ஆன்லைனில் சொல்லிக் கொடுப்பதற்கான இதில் வகுப்புகள், இது பல்கலைக்கழகங்கள் நிறைய வந்துடுச்சு. நீங்கள் செக் பண்ணிக்கலாம். முன்ன வந்து ஒரு டீச்சர் ஒருத்தர்கிட்ட தான் போகணுன்னு இருக்கு. இன்றைக்கி நான் வந்து கொடுக்குற காசுக்கு, நான் கொடுக்குற நேரத்துக்கு எனக்கு ஏற்ற மாதிரி சொல்லிக் கொடுக்கறதுக்கு யார் இருக்காங்கன்னு பார்க்கக்கூடிய வசதி வாய்ப்பும் ஒரு மாணவனுக்கு கிடைக்குது. அப்போ அது ஆசிரியர் திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் ஒரு உதாரணத்துக்கு மட்டும் கிடையாது, அடிப்படை கல்வி அப்படிங்கிறதுல சொல்லிகிட்டு இருக்கேன். கல்வியிலே இவ்வளோ மாற்றங்கள் வந்ததுன்னா இதில் பணியிடங்களில் இவ்வளோ மாற்றங்கள் இருக்கும். ஏன்னா அந்த கல்விங்கிறப்போ அதில் அரசாங்கத்தோட கொள்கை சம்மந்தப்பட்டது, அரசாங்கம் சம்மந்தப்பட்டது, மக்கள் சம்மந்தப்பட்டது, இப்படிப்பட்டு இருக்கக்கூடிய இது கல்விக்கே இந்தளவுக்கு மாறுதல்கள் வருது அப்படின்னா எல்லா துறைகள்லையும் மாறுதல்கள் வரப்போகுது. அப்போது ஒரு விஷயம் நம்மளை எது வந்து நம்மளுக்கெல்லாம் முக்கியமாக படுது அப்படின்னா, எது மாறும் எது மாறாது என்பதை யூகிப்பது, அல்லது என்ன சொல்கிறது, அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய போக்குகளை தெரிந்து கொள்வது, அதை பற்றி படிப்பது. நம்ம இருக்கும்னு நம்பின விஷயம் ஒன்று இல்லாமல் போகலாம். அதெல்லாம் என்ன இல்லை, நம்ம இல்லை அப்படின்னு நினைப்போம், ஆனால் அது இன்னமும் அதுக்கான ஒரு ஆயுள் நீடித்து கொண்டிருக்கலாம். இதை பற்றி தெரிந்து கொள்வது தான் என்னை பொறுத்தவரை இன்றைக்கு எல்லோருக்கும் இருக்க வேண்டிய சர்வைவல் ஸ்கில்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். பிழைத்து கொள்வதற்கான தகுதிகள் என்னென்னா, நாம் நாளைக்கு இருப்போமா இல்லையா, நம்ம நாளைக்கு நிலைப்போமா இல்லையா அப்படிங்கிற கேள்வியை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கணும். எப்போ நம்மளுடைய நம்ம ரெலவன்ஸ் போகுதோ, நம்ம வந்து செய்யக்கூடிய வேலைகள், திறன்கள், தேவைகள் நம்மளுக்கு குறைந்து கொண்டு வருகிறதோ, அப்போவே தெரியும் போது இதை வந்து அழியக்கூடிய ஒரு விஷயம்னு. அதுக்கு முன்னாடி வழக்கொழிந்து போவதற்கு முன்னால் தன்னை புதுப்பித்து கொள்வது, புதிதாக வரக்கூடிய துறைகளை பார்த்து தேர்வு செய்து கொள்வது, இல்லை இரு துணைகளை இப்போ இன்னொன்று நல்லா பண்ணேன். அதாவது ஒரு பக்கம் நம்மளுக்கு இந்த அனுபவங்கள், இந்த திறன்கள் இருந்ததுன்னா இதை வேறு எங்கே பயன்படுத்தலான்னு பார்க்குறது. உதாரணத்துக்கே சொன்னேன், ஒரு ஆசிரியருக்கு நல்லா பேச வரும்னா அவர் இதுவாக விற்பனை கூட போகலாம் இல்லையா. அவருக்கு இதுவாக மொழி அறிவு இருக்குது, எழுத முடியுதுன்னா கண்டென்ட் டெவலப் பண்ணலாம் நாளைக்கு. உதாரணத்துக்கு சொல்கிறேன், வேறு பக்கம் போகணுன்னா நல்லா வந்து எல்லோரும் முன்னாடி நின்று அழகாக பேச முடியுதுன்னா, வசனம் பேச முடியுதுன்னா அவங்க நல்ல ஒரு நடிகராக கூட ஆகலாம். இல்லை ஒரு குழுவை வந்து மேம்படுத்த முடியுது அப்படின்னா ஒரு இயக்குனர் ஆகலாம். எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு திறன் பல துறைகளில் பயன்படலாம். அப்போ தொழில்நுட்ப வசதியால் இவர்கள் இந்த வேலையை தான் செய்யணும் அப்படிங்கிறது மெல்ல மெல்ல மாறப்போகுது. அதே மாதிரி படிப்புகளும் இதை படிச்சுட்டு தான் இதை படிக்கணும், இந்த படிப்பு முடித்து தான் இந்த வேலைக்கு போகணும், இந்த வேலைக்கு போயிட்டால் இந்த வேலைக்கு போக முடியாது, இதை போன்ற கட்டுப்பாடுகள் நீங்கி வருகின்றன. அப்போது இது தரும் அந்த சுதந்திரம் என்ன ஆக போகுதுன்னா, யார் வேணால் எதை வேணால் செய்யலாம், யாருக்கு வேணால் யார் வேணால் போட்டி ஆகலாம் அப்படிங்கிற ஒரு சமநிலையை உருவாக்க போகுது. இந்த சமநிலையில், இந்த போட்டியில், இந்த ஒரு சிக்கலான சூழ்நிலையில் நம்ம எப்படி நிலைநிறுத்திக் கொள்வது என்பதை தெரிந்து கொள்வது தான் என்னை பொறுத்தவரை இந்த தொழில்நுட்ப யுகத்தில் இருக்க வேண்டிய முக்கியமான அறிவு என்று சொல்வேன்.